சரி, எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் கேட்க இருக்கிற தேவ செய்தி எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலையை கொண்டு வரட்டும். ஜெபம் பண்ணுங்க. ஒரு நிமிடம் எல்லாரும் வாய்களை திறந்து நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இந்த செய்தி எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்துக்குள்ளே இறங்கி என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான கட்டுகள், மறைந்திருக்கிற சகல விதமான கட்டுகளை உடைத்து இன்றைக்கு எனக்கு ஒரு விடுதலையை நீங்கள் கொடுக்கணும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு விடுதலை வேணும் ஆண்டவரே. என் வீட்டில் ஒரு விடுதலை வேணும் ஆண்டவரே. என் குடும்பத்தில் ஒரு விடுதலை வேணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் எல்லாரும் அந்நிய பாஷைகளில் பேசி நல்லா ஜெபம் பண்ணுவோம். ஒரு நிமிடம் எல்லாரும் வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளில் பேசி நல்லா ஜெபிப்போம். லபரா ஹட்டரா கசே லேப்ரீனியா ஹண்டல பிராந்தனா ஜீசஸ் ஜீசஸ் லக்க ரக்க சேக்கே டேபரா லேப்ராகா ஷக்கல பிரீதன கலபரா கட்டா. தேவ தூதர்கள் எங்கள் மத்தியில் இறங்குவார்களாக. தேவ தூதர்கள் எங்கள் மத்தியில் இறங்குவார்களாக. பரிசுத்தவான்கள் கூடுகிற இடத்துல பிசாசுகளுக்கு இடம் கிடையாது. அந்தகார சக்திகள் அந்த இடத்துல நிலை நிற்க முடியாது. தேவ பிள்ளைகள் கூடி ஜெபிக்கிற இடத்துல ஒரு பரலோக அக்கினி அனல் கொண்டு எரிய ஆரம்பிக்கும். ரபா சலபரகடா. ஹல்லேலூயா. எல்லாருடைய தலைகளின் மேலையும் கர்த்தருடைய வல்லமையான கர்த்தருடைய ஆணி பாய்ந்த கரம் இந்த மாலை வேளையில் இறங்குவதாக. ஹல்லேலூயா. செய்திக்குள் போவதற்கு முன்பதாகவே ஒரு விடுதலை தேவ பிள்ளைகள் மேலே கடந்து வருவதா. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. கர்த்தர் தொடுகிறார். கர்த்தர் உன்னை தொடுகிறார். கர்த்தருடைய வல்லமை செய்திக்குள் போவதற்கு முன்பதாகவே உன்னுடைய சரீரத்தில் கிரியை செய்ய ஆரம்பிக்கட்டும். ஜெபிங்க ஜெபிங்க விடாதீங்க. ஒரு நிமிடம் நல்லா ஜெபிங்க. ஒரு நிமிடம் நல்லா ஜெபிங்க. நல்லா ஜெபிங்க ஜெபிங்க. வாய்களை திறங்க. நீ வாயை திறந்தே தான் ஆகணும். சில சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் குலுங்கன. பவுல் சீலாவும் போல ஜெபம் பண்ணிதான் ஆகணும். சில ஜெபங்கள் செய்தாதான் கதவுகள் உடையும். பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். கர்த்தருடைய வல்லமை உன்னை தொடுகிறது. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். ஒரு புதிய ஃபயர், ஒரு நியூ அனாயிண்டிங், ஒரு ஃப்ரெஷ் ஆயில். லபரா Le rasakalaba. Fresh anointing, fresh anointing, fresh anointing, fresh anointing. எல்லா மந்த ஆவிகள், தூக்கத்தின் ஆவிகள், சோர்வுகளின் ஆவிகள், ஜெபிக்க முடியாதபடி சரீரத்தை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகள் உடைவதாக. ஜெபிங்க 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 ஜெபிங்க. இன்னும் ஒரு நிமிஷம் ஜெபிங்க. என்ன ஜெபிக்க விடாதபடி தடை பண்ணி வைத்திருக்கிற எல்லா வான மண்டலங்கள், செய்வினை ஆவிகள், விக்கிரக ஆவிகள், என ஆவிக்குள்ள போக விடாதபடி தடை பண்ணி வைத்திருக்கிற, நான் அபிஷேகத்தை உணராதபடி அதை தடை செய்து வைத்திருக்கிற எல்லா கட்டுகளையும் இயேசுவின் நாமத்தால உடைக்கிறேன். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தால உடைக்கிறேன்னு சொல்லி நல்ல ஆவிக்குள்ள நிரம்புங்க. ஆவிக்குள்ள நல்லா ஜெபிங்க. ஓ, உங்க மகிமை எங்க மத்தியில இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம். உங்க அபிஷேகம் எங்க மத்தியில வெளிப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். உங்க அக்கினியை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. உங்க வல்லமை எங்கள் உடம்புல நாங்கள் உணர்கிறோம். எங்க ஆவியில நாங்கள் உணர்கிறோம். ரபா ஹதரக டபா. கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருப்பது போல பூமியில இவ்வளவு சமீபமாய் தெய்வத்தை பெற்ற ஜாதி வேறு ஒன்றும் இல்லை. ஜீசஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா. எல்லா சோர்வுகள், தூக்கங்கள், இந்த செய்தியை கேட்கக்கூடாதபடி எழும்பி கிரியை செய்கிற சரீரத்தில் இருக்கிற எல்லா கட்டுகள் உடைவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு ஒரு பெரிய மகிமையை சர. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எடுத்து வாசிங்கள் சங்கீதம் 107 அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்கள்.
தங்கள் ஆபத்திலே யாரை நோக்கி கூப்பிட்டார்கள்? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார். அவர்கள் கட்டுகளை ஆண்டவர் அறுத்தார். கர்த்தர் கட்டுகளை அறுத்து நம்மை விடுவிக்கிறார். இயேசு எருசலேமுக்குள்ள பவனி போவதற்கு முன்பதாக அவருக்கு ஒரு கழுதை தேவைப்பட்டது. ஆனால் அந்த கழுதை எப்படிப்பட்ட நிலையில் இருந்தது? அது கட்டப்பட்டு இருந்த கழுதையாக இருந்தது. ஹல்லேலூயா. கட்டப்பட்டிருக்கிற கழுதையின் மேலே ஒருபோதும் நம்ம அந்த கழுதையை பயன்படுத்த முடியாது. அந்த கழுதை தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒருபோதும் பயன்படாது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கட்டப்பட்டு இருக்கிற வரைக்கும் ஆண்டவருக்காக ஒரு காரியத்தையும் சாதிக்க முடியாது. அது மாத்திரமல்ல, ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த கழுதை கட்டவிழ்க்கப்பட்ட பிறகுதான் இயேசு அதன் மேலே உட்கார முடிந்தது. அதே போல தான் நம்ம வாழ்க்கையில் பலவிதமான கட்டுக்களை பிசாசு கொண்டு வருகிறான். இன்றைக்கு ஒரு சில கட்டுகளை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்து வேதாகமத்தின் அடிப்படையில் நம்ம அதை பார்த்து கடைசியாக நம்ம அந்த கட்டுக்களெல்லாம் உடைச்சி ஜெபிக்க போகிறோம். இந்த கட்டுகள் உடைஞ்ச பிறகு பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் வருவதை நீங்கள் பார்ப்பீங்க. வராத இருக்கிற பணங்களெல்லாம் தேடி வருகிறத பார்ப்பீங்க. சரீரத்தில் பல ஆண்டுகளாக இருந்து வருகிற சில வியாதிகள் மறைந்து போகிறத பார்ப்பீங்க. கட்டுகள் உடைந்த பிறகு தான் நம்ம நிமிர முடியும். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்கிட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்பதாக ஒரு அம்மா வந்திருந்தாங்க. பார்க்க அழகாக இருந்தாங்க. அந்த அம்மா ஜெபிக்க வந்தாங்க. நான் கேட்டேன், அந்த கூட்டத்திலலாம் வந்து உட்காந்துட்டு அதுக்கு பிறகு கடைசியாக ஜெபிக்க வந்துட்டு என்கிட்ட எதற்காக ஜெபிக்கிறோன்னு சொல்லாதையே ஓடி போயிட்டாங்க. ஆனால் அவங்களுடைய அம்மா, அவங்க வயசானவங்க, அவங்க சொல்கிறாங்க, ஐயா என் பொண்ணுக்காக ஒரு முறை அவளை கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்க ஐயா. நான் கேட்டேன், என்ன பிரச்சனை அவங்களுக்கு? அவங்க சொன்னாங்க, என் பொண்ணு 10 வருஷமாக கல் திங்கிற பிரச்சனை. என்னது? கல். ஆச்சரியமாக இருந்தது. அவங்களுக்கே 45 வயசு. யாருக்கு? அவங்களுக்கு 45 வயசு. அவங்க அம்மாவுக்கு இருக்கும் ஒரு 65 வயசுக்கு மேலே. அவங்க சொல்கிறாங்க, என் பெண்ணுக்கு கல் திங்கிறாயா, கல் திங்கிற. அதுக்கப்புறம் நான் சிஸ்டர் கூப்பிட்டேன், சிஸ்டர் இங்கே வாங்க, உங்கள் அம்மா என்னமோ சொல்கிறாங்க, அது உண்மையானு சொல்லுங்க. ஒரே வெட்கப்பட்டுட்டு அவங்க நின்னாங்க. வெட்கப்படாதீங்க, சொல்லுங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. ஆமாய்யா, நான் நிறைய கல் தின்னுவேன். எனக்கு எங்கே பார்த்தாலும் கல்லை நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அதை உடச்சி நம்ம வீட்டில் மிக்சர்லாம் பாக்ஸில் கொட்டி வைக்கிற மாதிரி அந்த அம்மா செங்கல் மண் இதெல்லாம் கொட்டி பாக்ஸில் அடுக்கி வச்சுருக்கிறேன். அவங்களே சொன்ன விஷயம் இது. ஸ்நாக்ஸ் மாதிரி ஈவினிங் டைமு மார்னிங் டைமு ஆஃப்டர் லஞ்சு ஸ்நாக்ஸ் மாதிரி கையில் கொட்டி ஒரு கல்லை கடித்து தின்னு அந்த அம்மாவுக்கு பற்களே கிடையாது. ஏதோ இங்கே ஒரு 2 பல்லு, இங்கே ஒரு 3 பல்லு, மேலே ஒரு 2 பல்லு, கீழே ஒரு 4, இவ்வளவு தான் இருக்குது. கல்லை தின்னு பல்லெல்லாம் பயங்கர டேமேஜ். நான் சொன்னேன், ஏன் இப்படி சாப்பிட்றீங்க? அந்த அம்மா சொன்னாங்க, இதை சாப்பிட்றதுனால இருக்க முடியலையா, எனக்கு 10 வருடமாக இந்த கட்டில் நான் இருக்கிறேன். நான் இதெல்லாம் சாப்பிடணும்னு எனக்கு ஆசை கிடையாது. ஆனால் ஏதோ ஒன்று எனக்குள்ளே இருந்து இதை நீ தின்னு தான் ஆகணும், இதை நீ உட்கொண்டு தான் ஆகணும். அந்த கல்லை எடுத்து நரன்னு கடித்து அதை விழுங்கின பிறகு தான் எனக்கு ஒரு திருப்தி சரீரத்தில் வருகிறது போல இருக்குது. என்னையும் அறியாமல் நான் அதை செய்கிறேன். இப்போ நான் சொன்னேன், சிஸ்டர் இது ஒரு கட்டு. இந்த கட்டிலிருந்து நீங்கள் விடுதலை ஆகாத பட்சத்தில் உங்கள் வாழ்க்கையில் இதை நீங்கள் சாகுற வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். என் கூட சேர்ந்து நீங்கள் இதை தவறுன்னு சொல்லி ஒத்துக்கொண்டு இதை நீங்கள் செய்வீங்களா? ஏன்னா உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிற. தேவனுடைய ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். உங்கள் சரீரத்தில் இப்படிப்பட்ட கல் மண்ணெல்லாம் நீங்கள் திங்கிறதுனால கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் சரீரத்தை விட்டு போயிடும். அப்போ அந்த அம்மா கண்ணீரோடு ஜெபம் பண்ணும் போது திடீரென்று ஜெபம், அந்த அம்மாவுடைய நாக்கெல்லாம் வெளியே ஒரு மாதிரி பண்ணி மேனிஃபெஸ்ட் ஆகி பிசாசு வெளியே வந்து அந்த அம்மா அதுக்கு பிறகு ஜெபத்தை முடித்து ஆசீர்வதித்து வீட்டுக்கு அனுப்பிட்டேன். வீட்டுக்கு போகும்போது இந்த அம்மா என்ன பண்ணியிருக்குது, சர்ச்சுக்கு கீழே இருந்த ஒரு செங்கலை பையில் போட்டு தூக்கிட்டு போயிடுச்சு.
சர்ச்சுக்கு கீழே அடுக்கி வச்சிருந்த ஒரு செங்கல் எடுத்து பையில போட்டு தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடுச்சு பாருங்க. அதை எடுத்துட்டு போய் வீட்டில் ஒட்டச்சு வாயில போட்டுக்கொண்டா சாப்பிட முடியலையா. அப்படியே போய் துப்பி வாந்தி எடுத்து வாயில பிரஷ் எல்லாம் போட்டு கழுவி மறுவார ஆலயத்துக்கு வந்த நம்ம சொன்னாங்க, ஐயா போன வாரம் நீங்கள் ஜெபம் பண்ண பிறகு உங்கள் சபையில் இருந்து ஒரு கல்லை நான் வீட்டுக்கு தூக்கிட்டு போனேன். ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ண பிறகு எனக்கு கல் திங்கிற எண்ணமே போயிடுத்து. வீட்டில் இருக்கிற அந்த பாக்ஸ் எல்லாம் தூக்கி நான் வெளியே போட்டுட்டேன். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் கட்டுக்களில் இருந்து நம்மை விடுதலையாக்குவார். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. பவுல் சொல்றாரு எபிரேயர் ரோமர் 7 அதிகாரம் 24, நிர்பந்தமான மனிதன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுவிக்க கூடும்? கட்டப்பட்டிருக்கிறேன், யார் என்ன விடுதலையாக்க கூடும்? யோவான் 8:36 சொல்லுது, குமாரன் விடுதலையாக்கினால் உண்மையாகவே விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, எந்த கட்டிலிருந்தும் என் ஆண்டவராகிய இயேசு என்னை விடுதலையாக்க வல்லமையானவர். ஏன்னா அவர் மேல ஒரு அபிஷேகம் இருந்தது. என்ன அபிஷேகம்? குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்ட ஜனங்களை காவலில் இருந்தும், இருளில் இருக்கிற ஜனங்களை சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாக்கும்படியாக இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். அவருடைய பெயரிலேயே பாருங்க, இயேசு என்றால் ரட்சிக்கிறவர். எதிலிருந்து ரட்சிக்கிறவர்? பாவத்தில் இருந்து ரட்சிக்கிறவர், கட்டுகளில் இருந்து ரட்சிக்கிறவர், சாபத்திலிருந்து ரட்சிக்கிறவர். கிறிஸ்து என்றால் ரட்சிக்கும்படியாகவே அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற அர்த்தம். அப்ப நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் நம்முடைய கட்டுகளில் இருந்து நம்மை விடுதலையாக்கும்படியாகவே அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே அந்த நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற எந்த மனிதனையும் அவர் விடுவிக்க போதுமானவர்னு சொல்றவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயான்னு சொல்லு. ஹல்லேலூயா. ஆமென். வெரி குட். அவருடைய நாமத்தினால நமக்கு விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. இன்றைக்கு 4 விதமான ஒரு கட்டுக்களை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த பிறகு இந்த கட்டுக்கள் எல்லாத்தையும் நம்ம உடைச்சி ஜெபிக்க போகிறோம். முதல் விதமான கட்டு எடுத்து வாசியுங்கள். நீதிமொழிகள் 5 அதிகாரம் 22வது வசனம். நீதிமொழிகள் 5:22. துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களை பிடித்துக் கொள்ளும், தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். துன்மார்க்கனை எது பிடித்துக் கொள்ளுமா? அவனுடைய அக்கிரமங்களே பிடித்து, அவனுடைய சொந்த அக்கிரமங்களை அவனை பிடித்துக் கொள்ளும். அவன் எதனால கட்டப்பட்டிருக்கிறான்? பாவ கயிறுகளால கட்டப்பட்டிருக்கு. உலகத்துல நிறைய கயிறு இருக்குது, ஆனா அது எல்லாவற்றையும் விட சக்தி வாய்ந்தது பாவ கயிறு. பைபிள் சொல்லுது பாருங்க, தன்னுடைய பாவ கயிறுகளால கட்டப்பட்டிருப்பான். இன்றைக்கு இந்த முழு உலகமும் எதனால கட்டப்பட்டிருக்குதுன்னா பாவம் என்கிற கயிறால கட்டப்பட்டிருக்கு. இந்த கயிறு பார்க்க வெளியே தெரியாது. ஏன்னா எந்த மனுஷனும் பாவத்தை வெளிப்படையா செய்கிறது கிடையாது. பாவங்கள் எப்பவுமே அந்தரங்கத்தில் செய்யப்படுகிறது. நம்ம வெளியே பார்க்கும்போது நம்ம ரொம்ப நீதிமான்களை போல பரிசுத்தவான்களை போல காட்டிக்கொண்டாலும் நம்முடைய தவறுகள் எங்க இருக்குது? அந்தரங்கத்தில் இருக்கிறது. பாவ கயிறுகள் அந்தரங்கத்தில் மறைச்சிருக்குது. அதனால்தான் வசனம் சொல்லுது, அந்தகாரத்தில் இருந்தும் மரண இருளிலிருந்தும் அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுக்களை அறுத்தார். அந்தரங்கத்தில் இருக்கிற பாவத்தின் கயிறுகளை இயேசு வரும்போது என்ன செய்கிறார்? முதல்ல அந்த பாவ கயிறை தான் அறுக்கிறார். இயேசு ஒரு மனிதனுக்குள்ள வரும்போது அவர் முதல்ல அறுக்கிற கயிறு பாவத்தின் கயிறை தான் அறுப்பார். ஹல்லேலூயா. பாவத்தின் கயிறை அறுத்த பிறகுதான் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை இயேசு கொண்டு வருவார். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? நீங்க பாவத்தில் கட்டப்பட்டு இருக்கிற வரைக்கும் ஆண்டவர்கிட்ட இருந்து எந்த நன்மையும் தருவார், ஆண்டவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்வோம் என்று நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா பகல் கனவு கண்டுகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். பாவ கயிறுகள் அறுக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளா நம்ம மாறும்பொழுது தான் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள இயேசுவால நுழைய முடியும். அந்த முதல்ல கர்த்தர் அறுக்கிற கயிறு பாவத்தின் கயிறை ஒரு மனிதனுக்குள்ள இருந்து இயேசு அறுக்கிறார். ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பாருங்க. யோபு 14:16 சொல்லுகிறது, பாவத்தின் மேல் அல்லவோ அவர் கவனமா இருக்கிறார்,
ஒவ்வொரு மனிதன் தவறு செய்யும்போது ஆண்டவர் அந்த தவறெல்லாம் பார்க்கிறார். அந்தரங்கத்தில் செய்யப்படுகிற பாவங்கள், துணிகரமாய் செய்யப்படுகிற பாவங்கள் எல்லா கவுண்ட்டும் ஏறிக்கிட்டே இருக்கும். ஒருவர் கூட மறைக்கவே முடியாது பாருங்க, ஒருவர் கூட மறைக்கவே முடியாது. அவர் தூரத்தில் இருந்தாலும் தூரத்தில் இருந்து நம்முடைய வழியை எல்லாம் சீர்தூக்கி பார்க்கிற தேவன், நம்முடைய ஒவ்வொரு அடியையும் சீர்தூக்கி பார்க்கிற தேவன். அல்லேலூயா. கர்த்தர் நமது சமீபத்தில் இல்லாதது போல இருக்குது. இந்த ஃப்ளைட்லலாம் வரும்போது அடிக்கடிக்கு நான் அதை யோசிப்பது உண்டு. மேலே 35,000 கிலோமீட்டர் அடியில் உயரத்தில் பறந்து கொண்டு இருக்கும் போது, 35,000 ஃபீட்டில் உயரத்தில் பறந்துட்டு இருக்கும் போது கீழே பார்த்தா ஒன்றுமே தெரியாது பாருங்க. பெரிய பெரிய பில்டிங்கெல்லாம் கூட குட்டி குட்டியாக தான் தெரியும். காரெல்லாம் தெரியவே தெரியாது, மனுஷெல்லாம் கண்ணுக்கே தெரிய மாட்டான். ஆனால் பைபிள் சொல்லுது, தூரத்தில் இருந்து நம்முடைய நினைவுகளை அறிந்திருக்கிறார்னா. பரலோகம் எவ்வளோ கோடி 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 கணக்கான மைல்கள் அப்பால பரலோகம் இருக்குது. அங்கே இருந்து பூமியில் இருக்கிற மனிதனுடைய தலைக்குள்ள ஓடுகிற நினைவுகளை கர்த்தர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அங்க இருந்து அவனுடைய வாயிலிருந்து சொற்கள் பிறவாததற்கு முன்னதாகவே அந்த சொற்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அங்க தூரத்தில் இருந்து நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும், நடைகளையும், பாதைகளையும் சீர்தூக்கி பார்க்கிற ஒரு சர்வ ஞானமுள்ள ஒரு தேவன் அவர். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவர் எதன் மேல கவனமா இருக்கிறார்? பாவத்தின் மேலல்லவோ கவனமா இருக்கிறார். யோபு 14:17 அதுக்கு கீழே உள்ள வசனம் சொல்லுது, என் மீறுதல் ஒரு கட்டாக கட்டப்பட்டு முத்திரை போடப்பட்டிருக்கிறது. மீறுதல் ஒரு கட்டை போல நம்ம கட்டி அது முத்திரையா காணப்படுகிறதா. இன்றைக்கு பாவத்தின் கட்டிலிருந்து முதல்ல நம்மை கர்த்தர் விடுதலையாக்கும்படியா விரும்புகிறார். சில பேருக்கு டிவி பார்க்காத இருக்க முடியாது, அதுவும் ஒரு பாவத்தின் கட்டு தான். நல்லா ஜெபிப்பாங்க, பைபிள் வாசிப்பாங்க, ஆனால் டிவிக்கு முன்பதாக உட்கார்ந்தே இருக்கீங்க தெரியுமா சிஸ்டர், அது பாவத்தின் கட்டு. அது பாவத்தின் கட்டு. சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? பாவத்தின் கட்டு அது. சில பேருக்கு சீரியல் பார்க்காத இருக்க முடியாது, ஏன்னா அதை கொண்டு வந்து முடிக்கும் போது அப்படிதான் முடிக்கிறான் சீரியலை. விஷ பாட்டில் அப்படி ஊத்துற மாதிரி காண்பிப்பான், டக்குன்னு முடிச்சிருவான். உடனே உங்களுடைய ஆர்வம் தூண்டும், இதை மருமக குடிச்சாலாம் இல்லையா? விளங்குதா உங்களுக்கு? அல்லேலூயா. ஆக்சிடென்ட் பண்ற மாதிரி காண்பிப்பான். கரெக்டா லாரி வரும், அடுத்த வாரம்னு முடிச்சிருவான். அவன் முட்டி செத்தானா இல்லையான்னு உனக்கு தெரியணும் அடுத்த வாரம். இதனால வேலையிலிருந்து சீக்கிரமா வந்து கணவருக்கு சோறு கூட செய்யாத, ஒரு டீ காஃபி கூட போடாத அந்த அம்மா, ஆனா சபையில வந்தா தோத்துறோம் தோத்துறோம் அல்லேலூயா ரபா அடேங்கப்பா. சபையில பார்க்கும் போது ஐயோ இந்த சிஸ்டர் நல்ல ஜெபிக்கிற ஜெப வீராங்கனை. இல்லை இல்லை, அப்படி தப்பு கணக்கு போட்டுடக்கூடாது. வீட்டில் அது பிசாசு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்க. பாவத்தின் கட்டு, பாவத்தின் கட்டு. சில பேருக்கு குடி, சபைக்கு வருவாங்க ஆனால் ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க. பாவக்கட்டு பிரதர், பாவக்கட்டு. கிறிஸ்மஸுக்கு ஒரு நாள் தான் அதை செய்கிறேன், ஆண்டவர் கோச்சிக்க மாட்டார். அவர் பிறந்ததை சந்தோஷப்பட்டு உட்காந்து குடிக்கிறார் அவர். அல்லேலூயா. பாவத்தின் கட்டு, பாவத்தின் கட்டு. தேவனுக்கு பிரியமில்லாத எதை நம்ம செஞ்சாலும் அது பிசாசின் கட்டு தான். அசுத்தமான எண்ணங்கள் சில பேருக்கு அலை மோதிக்கிட்டே இருக்கும். தவறான எண்ணங்கள், தவறான பாதைகள், தவறான யோசனைகள், பாவத்தின் கட்டு அது. இந்த கட்டுகள் இருக்கிற வரையிலும் ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள முழுமையா கிரியை செய்யவே முடியாது. தேவன் நம்மை பாவ கட்டிலிருந்து முதல்ல விடுதலையாக்கும்படியாக விரும்புகிறார். ஒரு முறை ஒரு பெண்ணுக்கு கேன்சர் வந்துடுச்சு. கேன்சர் வந்து அவ ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு பெண் ரொம்ப வேதனைப்பட்டா. ஐயோ எனக்கு ஏன் இந்த மார்பக புற்றுநோய் இந்த வயதில் வந்தது. ஒரு முறை ஒருத்தர்கிட்ட ஜெபிக்க போனா, அந்த பாஸ்டர் அவன் மேலே கையை வைத்து ஜெபிக்கும் போது அவருக்குள்ள இருந்து ஒரு பிசாசு வெளிப்பட்டு சொன்னது, இவ
சபைக்கு போறானா இவளுக்குள்ள உள்ளான பரிசுத்தம் கிடையாது. இரவு நேரங்களில் ஆபாச படங்களை இவ பார்ப்பா. அந்த படங்களை பார்ப்பதில் இவ அடிமையா இருக்கிற. அதனால இவ அந்த ஆபாச படங்களை பார்க்கும்பொழுது அந்த படங்களில் நான் உள்ள மறைஞ்சிருந்தேன். இவ அந்த சைட்டுக்குள்ள போய் என்னை பார்த்த உடனே அவ கண்கள் வழியா நான் உள்ள இறங்கி இவருடைய மார்பக பகுதியில் நான் கேன்சர் கட்டியை உருவாக்கிட்டேன்னு பிசாசு சொன்னது. பயங்கர அதிர்ச்சியா இருந்தது பாஸ்டருக்கு. வெளியே பார்க்க அந்த பிள்ளை ஒரு பரிசுத்தமான பிள்ளைய போல காணப்பட்டாலும் உள்ள பரிசுத்தம் கிடையாது. சில அசுத்தமான காரியங்களை பார்ப்பது நிமித்தம் சில பிசாசுகள் உள்ள நுழைந்து சில வியாதிகளை உருவாக்கிவிடும். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பாவம் செய்கிறவன் எவனும், யோவான் 8:34 சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமை. அது ஒரு அடிமைத்தனப்படுத்துகிற பிசாசு. நல்லா கேளுங்க சிஸ்டர், நீங்க செய்யற ஒவ்வொரு பாவமும் உங்க குடும்பத்தில் பெரிய ஒரு இம்பாக்டை கண்டிப்பா கொண்டு வரும். கணவர்மார்கள் மனைவிமார்க்கு சரியாம செய்கிற எந்த பாவமோ உங்க பிள்ளைகளை எல்லாரையும் அதை அஃபெக்ட் பண்ணும். நீங்க நினைக்கிறீங்க இது என்னோடு போட்டோம், என் மனைவி பிள்ளைங்கெல்லாம் சபைக்கு போய் ஜெபிக்கிறவங்க அவங்க நல்லா இருக்கட்டும். அப்படி கிடையாது. நீங்க மறைவா செய்கிற எல்லா பாவமும் உங்க முழு குடும்பத்தையும் அது தாக்கும். முழு குடும்பத்தையும் அதை அழிக்கக்கூடிய வல்லமை உண்டு. ஒரு முறை உண்மையா நடந்த செய்தி, சென்னையில் ஒரு சம்பவம். ஒரு பாஸ்டர் அவங்க மனைவி வியாதிப்பட்டு போயிட்டாங்க. பல நாட்களாக அவங்க வியாதியில் இருக்கிறாங்க. எவ்வளவு ஜெபிக்கிறாங்க, ஆனால் அந்த அம்மாவுடைய வியாதி, அந்த பாஸ்டர் அம்மாவுடைய வியாதி சுகமாகலை. இது சென்னை தாம்பரத்தில் நடந்த ஒரு விஷயம். பல நாட்கள் அந்த அம்மா வியாதிப்பட்டு நாளுக்கு நாள் பலவீனப்பட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. சுகம் வரல எவ்வளவு ஜெபம் பண்ணியும். ஒரு முறை அந்த பாஸ்டருடைய பையன், அவனுடைய கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு. அப்போ சபையில் இருந்த ஒரு விசுவாசி அந்த கம்ப்யூட்டரை கொண்டு போய் அவருடைய வீட்டில் உட்கார்ந்து அதை பழுது பார்க்கும் போது பார்த்தா அந்த பாஸ்டருடைய பையன் கம்ப்யூட்டர் ஃபுல்லாக ஆபாச படங்களை அதில் டவுன்லோட் பண்ணி வைத்து கொண்டு அதை பார்த்து கொண்டு இருக்கிறான். ஃபுல்லாக அதில் அசுத்தமான படங்கள். உடனே இந்த விசுவாசிக்கு பயங்கர கோபம். அவனுக்கு ஃபோன் அடித்து அவனை வீட்டுக்கு கூப்பிட்டு, என்ன நீ பண்ணிட்டு இருக்கிற? உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா ஊழியம் செய்கிறாங்க, ஆனால் நீ அசுத்தமான காரியத்தில் விழுந்து போய் இருக்கிறியே. நீ எப்படி அந்த சபையில் மைக்கப்பிடிச்சு நீ ஆராதனைலாம் ஏறெடுத்து கொண்டு இருக்கிற? கர்த்தர் உன் நிமித்தமாக உன் குடும்பத்தை அடிக்கிறாரப்பா. உன்னுடைய ஒரு அசுத்தமான இந்த காரியம் உன் வீட்டை பாதித்து கொண்டு இருக்கிறது, உங்கள் அம்மாவை பலவீனத்தில் அது தள்ளி வைத்திருக்கிறது உனக்கு தெரியாதா? அதுக்கு பிறகு அவன் மனம் திரும்பி அழுது அந்த கம்ப்யூட்டரில் இருக்கிற எல்லாத்தையும் அவன் டெலீட் பண்ண பிறகு அந்த பாஸ்டர் அம்மா ஒரே வாரத்தில் அந்த பலவீனத்திலிருந்து மீண்டு வெளியே வந்துட்டான். ஹல்லேலூயா. நம்ம வீட்டில் செய்யக்கூடிய ஒரு சிறு தவறு நம்ம வீட்டை பாதிக்க. என் ஊழியத்தில் இதை நான் நிறைய பார்க்கிறேன். சில பிள்ளைகளுக்கு பேய் போகாது. அந்த பிசாசுகள் சொல்லும் இவங்க அப்பா சரி கிடையாதுன்னு சொல்லும், இவங்க அப்பா அம்மா சரி கிடையாதுன்னு பேய்கள் சொல்லும். அதனால இந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில நாங்க கிரியை செய்கிறோம். இவங்க அப்பா அம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை தேடுகிற விதத்தில் அவங்க தேடலை, அவங்க சும்மா சபைக்கு வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் யார் சொல்லுவா? பிசாசுகளே சொல்லும். யார் எதிர்க்க? அவங்க தாய் தகப்பன் எதிர்க்கவே சொல்லி அசிங்கப்படுத்தும். இவங்க சரி கிடையாது, இவங்க சரி இல்லாததுனால தான் இந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையை நான் பிடிச்சிருக்கிறேன். நிறைய பேர் அந்த மாதிரி பிசாசு சொன்ன உடனே முட்டி போட்டு ஓன்னு அழுது ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பின பிறகு அந்த பிள்ளைக்குள்ள இருக்கிற பிசாசு வெளியே போகும். அப்போ நான் கண்டுபிடித்த ஒன்று, ஒரு மனிதன் ஒரு தவறு செய்யும் போது அவனோடு அந்த பாவங்கள் போவது கிடையாது, அது அந்த குடும்பத்தை ஆட்கொள்ளும். ஆகான் ஒருவன் தான் திருடனான். யோசுவா 7வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. ஆகான் ஒருவன் தான் திருடனான். சாபத்தீடான சில பொருட்களை கொண்டு வந்து தன் வீட்டுக்குள்ள மறைத்து வைத்தான். ஆனா செத்தது யாரு? ஆகானுடைய மனைவி, பிள்ளைகள், அவனுடைய ஆடு மாடுகள் எல்லாம் காலி. ஹல்லேலூயா. அவன் ஒருத்தன் செய்த பாவம் அந்த குடும்பத்தை அழிச்சு போட்டது. உங்க வீட்டில் பிரதர் சிஸ்டர் நீங்க செய்யக்கூடிய ஒரு தவறு, ஒரு அந்தரங்க பாவம், இது உங்க குடும்பத்தையே நாளுக்கு நாள் அழிச்சிடும். நம்ம நினைச்சிருக்கிறோம் தப்பெல்லாம் செஞ்சுட்டு வந்து இயேசுநாதர்கிட்ட முட்டி போட்டு மன்னிப்பு கேட்டா அவர் மன்னிச்சுட்டு, திரும்பி நீ தப்பு செஞ்சு அடுத்த வாரம் வந்து மன்னிப்பு கேட்டா மன்னிச்சுட்டு, இப்படி எவ்வளவு நாள் மன்னிச்சிட்டு இருப்பாரு? தாவீது செய்த பாவம் அவனோடு போல அவன் சந்ததியை பிடிச்சது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, பட்டயம் உன் வீட்டை விட்டு விலகாது. நீ எதை அந்தரங்கத்தில் செஞ்சியோ
உன் பிள்ளைங்க அந்த சகல இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பதாக சூரியனுக்கு கீழே அதே பாவத்தை வெட்டாந்தரையில் செய்வாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க எந்த பாவத்தை அந்தரங்கத்துல செய்து கொண்டிருக்கீங்களோ உங்க பிள்ளைங்க அந்த சகல கண்களுக்கு முன்பதாக செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. பாவத்தோடு விளையாடுவது அது நெருப்போடு விளையாடுவதற்கு சமம். தேவ பிள்ளைகள் ஆண்டவர் பரிசுத்தமா வாழல்ல அழைச்சிருக்கிறாரு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஹல்லேலூயா. ஒரு முறை ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு 3 பேர் ட்ரெயினுக்காக காத்திருந்தாங்க. ட்ரெயின் வரல. ட்ரெயின் வராத அந்த நேரத்தில் என்ன பண்ணாங்க, சரி கொஞ்ச நேரம் உட்காந்து சீட் ஆடுவோன்னு சொல்லி காசெல்லாம் கட்டி 3 பேரும் சீட் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து ட்ரெயின் வந்துடுச்சு. இவங்க ரொம்ப மும்முரமாக சீட் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க பணத்தை கட்டி. ட்ரெயின் வந்ததே தெரியலை. ட்ரெயின் இப்போ வந்து பான் ஆர்ன் அடிச்சு ட்ரெயின் ஸ்டேஷன்லேருந்து கிளம்புது. அந்த நேரத்தில் தான் பார்க்குறாங்க, டேய் ட்ரெயின் கிளம்புதுறான்னு சொல்லி அந்த பணத்தெல்லாம் எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு தப 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 தபன்னு ஓடி போய் ட்ரெயினில் 2 பேர் ஏறிட்டாங்க. ஒருத்தன் ஓடி போய் ஏறும்போது ஒரு அம்மா பழங்கூடிய தலையில் வச்சுட்டு அது ஏறிட்டு இருக்கு. ட்ரெயின் அப்படியே அந்த பிளாட்ஃபார்மில் நடந்து போகுது. அந்த அம்மா ஒரு தட்டிட்டு அவன் ட்ரெயினில் போய் ஏறிட்டான். அந்த அம்மாவுடைய பழக்கூடெல்லாம் கீழே கொட்டி அந்த அம்மா ஒரு மூலையில் விழுந்து அந்த பழங்களெல்லாம் ஸ்டேஷனுடைய இந்த பக்கம் கொஞ்சம் பழங்கள், அந்த பக்கம் கொஞ்சம் பழங்கள், சில பழங்கள் உருண்டு ஓடிப்போய் அந்த ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற இந்த சாக்கடை தண்ணியிலலாம் அது விழுந்து அந்த அம்மா அப்படியே படுத்திருக்கிறதை இவன் ட்ரெயினில் ஏறிக்கொண்டு அந்த ட்ரெயின் அப்படியே போய்கொண்டு இருக்கும்போது அந்த அம்மாவை பார்க்குறான். அந்த அம்மா அப்படியே படுத்திருக்கிறான். பழங்கள் எல்லாம் கீழே அங்கங்கே செதறி போயிருக்குது. இவனுக்கு மனசு தாங்கலை. ஐயோ நம்ம தவறு செஞ்சிட்டோமே, நம்ம பாவம் செஞ்சிட்டோமேன்னு சொல்லி ஓடுற ட்ரெயின்லேருந்து தப்புன்னு குதிச்சு அந்த அம்மா கிட்ட வந்து அந்த கூடையை எடுத்து அந்த பழங்களெல்லாம் பொறுக்கி, சாக்கடையில் விழுந்த பழத்தை மாத்திரம் விட்டுட்டு மற்ற பழங்களெல்லாம் தூக்கி பொறுக்கி ஒன்று ஒன்றா பொறுக்கி கொடுத்து அந்த அம்மாவை தூக்கி எடுத்து உட்கார வச்சு தண்ணி கொடுத்து அந்த அம்மா தலை மேலே அந்த கூடையை தூக்கி வைத்த போது அந்த அம்மா கேட்டாங்க, சார் நீங்கள் இயேசுநாதரான்னு கேட்டாங்க. நீங்கள் இயேசுநாதரா? இந்த அவன் சொன்னான், இல்லைம்மா நான் இயேசுநாதர் இல்லைம்மான்னு சொல்லிட்டு ட்ரெயின் வந்தது ஏறி வீட்டுக்கு வந்துட்டான். அன்றைக்கு இரவு வந்து அவன் வீட்டில் படுத்திருக்கிற நேரத்தில் அந்த அம்மா கண்ணு தெரியாத அம்மா, அந்த அம்மாவுக்கு கண்ணு தெரியாது. அந்த சம்பவத்தை இவன் நினைச்சு அந்த கண்ணு தெரியாத அம்மாவை இடிச்சு அந்த பழத்தெல்லாம் கொட்டி அந்த அம்மா கேட்ட அந்த ஒரு வார்த்தை, நீங்கன்னா இயேசுநாதரா, நீங்க இயேசுநாதரான்னு கேட்ட அந்த ஒரு வார்த்தை அவனுடைய இருதயத்தில் இரவெல்லாம் அலை மோதி கொண்டிருந்தது. நீ இயேசுநாதரா, நீ இயேசுநாதரா. அவனையும் அறியாம பெட்டில் இருந்து கீழே இறங்கினா முட்டி போட்டான். ஆண்டவரே நான் ஒரு பாவியாகிய ஒரு மனிதன், என் வாழ்க்கையில் எவ்வளோ அந்தரங்க பாவங்கள் உண்டு, என்னை உம்மை போல மாற்றுங்கப்பான கைகளை உயர்த்தி, ஆண்டவரே என்னை உங்களை போல மாற்றுங்க, என்னை இயேசுவை போல மாற்றுங்க, நீதி உள்ள தேவன், பரிசுத்தம் உள்ள தேவன், என்னை உம்மை போல மாற்றுங்கன்னு சொல்லி கைகளை உயர்த்தி ஜெபித்து தன்னுடைய பாவங்களை கல்வாரி சிலுவையின் இரத்தத்தால் கழுவி கொண்டு தேவ பிள்ளையாய் அன்று இரவு அவன் மாறினான். ஹல்லேலூயா. சிஸ்டர், பிரதர், நல்லா கேட்டுக்கங்க. பரலோகம் என்பது ஜெயம் கொண்டவர்களால் நிரம்பி இருக்கிற இடம். பரலோகத்தில் பாவத்தில் ஜெயம் கொள்ளாதவர்கள் ஒருபோதும் பரலோகத்துக்குள்ள போகவே முடியாது. பரலோகம் பாவத்தை ஜெயித்தவர்களால் சுதந்திரிக்கப்படுகிற இடம். பரலோகம் சாபத்தை ஜெயித்தவர்களால் சுதந்திரிக்கப்படுகிற இடம். வெளிப்படத்தில் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 2 அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. ஜெயம் கொண்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு தேவன் பரதேசின் மத்தியில இருக்கிற ஜீவ விருட்சகத்தின் கனியை புசிக்க கொடுப்பாராம். ஜெயம் கொள்ளுகிறவர்கள் 2ஆம் மரணத்தில் அவர்கள் சேதப்படாமல் தேவன் அவர்களை பாதுகாக்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு தேவன் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து ஒருவரும் அறியாத நாமத்தை அவர்களுக்கு தேவன் தரிப்பிக்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு தேவன் ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுக்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு தேவன் பரிசுத்தமான வஸ்திரத்தை கொடுத்து அவர்களை ஆலயத்தில் தூண்களாய் நிறுத்துகிறார். பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக அவர்கள் நாமத்தை அறிக்கை பண்ணுகிறாராம். ஜெயம் கொள்ளுகிறவர்களுடைய நாமத்தை ஜீவ புஸ்தகத்திலே கர்த்தர் எழுதுகிறாராம். ஹல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவர்கள், ஜெயம் கொள்ளுகிறவர்கள், ஜெயம் கொள்ளுகிறவர்கள். ஆண்டவர் சொல்றார், நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட
உட்கார்ந்து இருப்பான் என்று கர்த்தர் ஜெயம் கொள்ளுகிறவர்களை குறித்து வேதாகமத்தில் சொல்லி இருக்கிறார். பிரதர் சிஸ்டர், நம்மை பாவத்திலிருந்து நாம் முதல்ல ஜெயம் கொள்ளணும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? கைகளை உயர்த்தி, ஆண்டவரே பாவத்தில் நான் ஜெயம் கொள்ளணும். பரலோகம் தோல்வியில் வாழ்கிற மனிதன் இருக்கிற இடம் அல்ல, ஜெயம் கொண்டவர்கள் சுதந்திரிக்கிற இடம். பாவ சோதனையை ஜெயிக்கிறவர்களால் சுதந்திரிக்கப்படுகிற இடம். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஹல்லேலூயா. நம்மை சுத்திகரிப்பது 3 விஷயம்தான். நம்முடைய வாழ்க்கையை ஜெயம் கொள்ள செய்வது, நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்குவது. 1 சத்திய வசனம். இந்த வசனம் எல்லாம் நம்ம ஒருபோதும் பரிசுத்தமா வாழவே முடியாது. 2வது நம்மை பரிசுத்தப்படுத்துவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். 1 யோவான் 1 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. 3வது பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். இந்த பூமியில மனுஷனை பாவத்திலிருந்து பரிசுத்தப்படுத்துவது இந்த 3 காரியங்கள் தான். கர்த்தருடைய வசனம், இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நமக்காக சிந்தப்பட்ட ரத்தம், பரிசுத்த ஆவியானவர். இந்த 3ம் உங்க வாழ்க்கையில இல்லாத பட்சத்தில் நான் சொல்றேன், ஒருபோதும் பரலோகத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்கவே முடியாது, ஒருபோதும் ஜெயம் எடுக்கவே முடியாது. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பாவ கட்டிலிருந்து விடுதலையாக்க தான் இயேசு பூமியில நமக்காக ரத்தத்தை சிந்தி அப்படி ரத்தத்தை நமக்காக கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 2வது கட்டு எடுத்து வாசிங்க. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 15. ஆண்டவரே, என் மகனுக்கு இறங்கும். அவன் சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான். அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். மார்க் 9:17 அதே சம்பவத்தை வாசிக்கிறோம். எடுத்து வாசிங்க. மார்க் 9:17 இதே சம்பவம் அங்கேயும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? ஊமையான ஆவி பிடித்த மகன், ஊமையான ஆவி. மத்தேயு 17 சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான். அப்படின்னா பைத்தியம் பிடிச்சிருக்கு. அவனுடைய மைண்டு பிசாசு கட்டி இருக்குது. அவனுடைய வாயில பேச முடியல, ஊமையா இருக்கிறான். 18வது வசனத்தையும் வாசிங்க. அது அவனை எங்கே பிடித்தாலும், இந்த ஆவி அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷர்களிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று. 2வது கட்டு. முதல் கட்டு பாவத்தின் கட்டு, 2வது கட்டு பிசாசின் கட்டு. ஹல்லேலூயா. அந்த தகப்பன் சொல்றார் இயேசு கிறிஸ்துவிட்ட, சிறு வயது முதற்கொண்டு இவன் இந்த பிரச்சனையில் இருக்கிறான். சின்ன வயசுல இருந்தே இவன் இந்த பிரச்சனையில் இருக்கிறான். இதுதான் பிசாசின் கட்டு. இயேசு என்ன செய்யறாரு? அந்த பிசாசை அதட்டின உடனே அவ்வளவு வருடங்களா சிறு வயதிலிருந்து அவனுடைய வாழ்க்கையில இருந்த அந்த பிசாசின் கட்டிலிருந்து ஒரு விடுதலையை பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில சில நேரங்கள் பிசாசின் கட்டுகள் கிரியேட் செய்யும். இரவு நேரங்களில் கிரியேட் செய்யும். வேலைக்கு போகும்போது தொடர்ச்சியாக வருகிற ஆக்சிடென்ட்டுகள் மூலமா கிரியேட் செய்யும். அல்லது நீங்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ப்ராஸ்பெரிட்டி இருக்காது, ஃப்ளரிஷ் ஆகவே மாட்டீங்க. எல்லாம் பொத்தலான பையில போடுகிறது போல உங்கள் வருமானங்கள் எல்லாம் விழுந்துக்கிட்டே இருக்கும். வாழ்க்கையில் செழிப்பு இருக்காது, திருமணத்தில் ஒரு ஆசீர்வாதம் இருக்காது, குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் சமாதானம் இருக்காது. ஏதோ ஒரு அடைப்பட்டு இருக்கிறது போலவே வாழ்ந்து கொண்டிருப்போம். இதுதான் பிசாசின் கட்டு. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சமீபத்தில் ஒரு பிரதர் என்னை தேடி வந்தார் ஜெபிக்கும்படியா. கேரளாலேருந்து வந்திருந்தார். அவருக்கு பயங்கரமான ஒரு மந்திரம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அவர் ஒரு இன்ஜினியர். ஆனால் இந்த மாந்திரிகத்தில் அவரை கட்டின பிறகு, இந்த பிசாசின் கட்டில் அவர் கட்டப்பட்ட பிறகு வேலைக்கே போக முடியாது. அவர் சொல்லுவார், காலையில் வீட்டில் லஞ்ச் எல்லாம் கட்டி எடுத்துட்டு இன்னெல்லாம் பண்ணிக்கிட்டு ஷூவெல்லாம் போட்டுக்கிட்டு நான் வேலைக்கு போவேன் பாஸ்டர். பாதி வழியில் எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. பைக்கோடு சேர்த்து அப்படியே மயக்கடிச்சு விழுந்துருவேன். தெருக்களிலே நான் விழுந்து கிடப்பேன்.
யாராவது பார்த்து ஆட்டோக்காரர்கள் என்னை பார்த்து என்னுடைய அட்ரஸை எடுத்து என்னை வீட்டுக்கு தூக்கி கொண்டு வந்து போட்டுட்டு போவாங்க. இந்த மாதிரி நான் வேலைக்கே போக முடியாதபடி என்னை பிசாசு கட்டி வைத்திருக்கிறான். ஹல்லேலூயா. இதுதான் பிசாசின் கட்டுகள். நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்கள் இந்த பிசாசின் கட்டுகள் போராடும். ஏதோ நம்முடைய சரீரத்தை கட்டி வச்சிருக்கோம், குடும்பத்தில் இருக்கிற பொருளாதாரத்தை அதை கட்டி வச்சிருக்கோம். ஒரு முறை என்னுடைய யூடியூப் வீடியோஸை பார்த்துட்டு ஒரு பிரதர் எனக்கு ஃபோன் பண்ணார். ஐயா, நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறோம், தயவு செய்து எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரணும்னு சொல்லி அவர் கேட்டுக்கொண்டார். அப்போ அந்த நாட்களில் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன். அப்போ நான் ஒரு வீட்டுக்கு அட்ரஸ் எடுத்துக்கிட்டு அந்த வீட்டுக்கு போனேன். அவர் சொன்னார், எங்கள் வீட்டில் பயங்கரமான ஒரு பிசாசின் கட்டு இருக்குது. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா வியாதி நோய் இருக்குது. அது மாத்திரமல்ல, ஏன்னா ஒரு பெட்ரூம்க்கு கொண்டு போய் காட்டினார். பெட்ரூம் கதவை திறந்தா அந்த பெட்ரூம் ஃபுல்லாக இந்த ரத்தத்தில், காலில் ரத்தத்தோடு நடந்த அந்த அச்சு இருக்கும் பாருங்கள், அந்த அச்சுவடுகள், அந்த மாதிரி பெட்ரூம் ஃபுல்லாக ரத்த அச்சுவடுகள் இருக்குது. அவர் காட்டுறார், இங்கே பாருங்க ஐயா, பாருங்கள் ரத்த அச்சுவடு பாருங்கள், அங்கே பாருங்கள் அந்த காலச்சு பாருங்கள், அதுவும் ரத்தம் தான். இப்படி நாங்கள் நைட்டு தூங்கி காலையில் எழுந்தா வீடு ஃபுல்லாக யாரோ ரத்தத்தோடு கூட நடந்தது போல அடி சுவடுகள் எங்கள் வீடு ஃபுல்லாக இருக்கும். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு வீட்டுக்குள்ளே அந்த அம்மா ஓடி போய் கிச்சன்லேருந்து ஒரு 25 கிலோ கோணி மூட்டியை தூக்கிட்டு வெளியே வராங்க. ஐயா, இது பாருங்க, 2 நாளைக்கு முன்னாடி வாங்கின 25 கிலோ அரிசி எங்கள் வீட்டுக்கு ஒரு குட்டி சாத்தான் வந்து இரவே இந்த அரிசியெல்லாம் தின்னுட்டு 25 கிலோ அரிசியை ஒரே இரவில் தின்னுட்டு கோணியை போட்டுட்டு போயிருக்குது. எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அதுக்கு பிறகு டைரியை கொண்டு வந்தார். பாருங்க ஐயா, நேற்று தான் நான் வாடகை கட்ட சொல்லி, இது எலக்ட்ரிக்கல் பில்லு கட்டணும்னு சொல்லி நான் அதை எழுதி பணத்தை இதுக்குள்ளே வச்சுட்டு படுத்தேன். காலையில் எழுந்து பார்த்தா அந்த பணம் காணும். எப்படி இருக்கும் பாருங்க. அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ பைத்தியம் பிடிக்கணும் பாருங்க. வருகிற வருமானம் எல்லாம் காணாத போயிடுது. அவர் சொல்றாரு, என் வீட்டின் பீரோவுக்கு கீழே ஹோம்னு எழுதியிருக்கும். அதை நான் பார்த்துட்டு பீரோவை திறந்தனா பீரோக்குள்ள இருக்கிற எல்லா பணமும் வேனிஷ் ஆகிடும், மறைஞ்சிரும். இந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஆயிரக்கணக்கான பணங்களை பிசாசு திருடி கொண்டு இருக்கிறது. எங்களுக்கு விடுதலை இல்லையா, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கண்ணீரோடு சொன்னாங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இதுதான் பிசாசின் கட்டு. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கும்படி இயேசு இந்த பூமிக்கு வந்தார். எதற்காக இயேசு வந்தாரு? அவருடைய ரத்தத்தை மாத்திரம் கொடுத்து நம்ம பாவ கட்டிலிருந்து மாத்திரம் அறுக்க வரல. 1 யோவான் 3:8 சொல்லுகிறது, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி தேவகுமாரன் இந்த பூமியில வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து செய்த 85% ஊழியம் என்ன தெரியுங்களா பிரதர் சிஸ்டர்? பிசாசுகளை துரத்துகிறதும் வியாதிகளை சுகமாக்குகிறதும். அவருடைய 85% of Jesus' ministry was casting out demons and healing the sick people. பிசாசுகளை துரத்துவதும் வியாதியஸ்தர்களை குணமாக்குவதும் தான் இயேசு கிறிஸ்து செய்த மேன்மையான ஊழியங்கள். 85% ஊழியங்கள். ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும், இந்த மகன் இந்த பிசாசின் கட்டிலிருந்து அறுக்கப்படலைன்னா இவ ஆசீர்வாதமா இருக்க முடியாதுன்னு சொல்லி. எத்தனை பேருக்கு புரியுது சிஸ்டர் நான் சொல்றது? ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் ஏதாவது பிசாசின் கட்டுகள் இருக்குதா? அதை இன்றைக்கு நம்ம அறிக்கை செய்து எல்லாத்தையும் உடைக்க போறோம். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. நீங்க ஜெபத்தோட இந்த செய்தியை கேளுங்க. சும்மா உட்கார்ந்து அப்படியே கேட்டுறாதீங்க. ஜெபத்தோடு, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இருக்கிற பாவ கயிறுகள் அறுத்து போடுங்க. என் வாழ்க்கையில் இருக்கிற பிசாசின் கட்டுகள், என் பிள்ளைகள் நல்லா படிச்சிருக்கிறாங்க ஆனால் வேலை கிடைக்கல, இதெல்லாம் பிசாசின் கிரியைகள், இதெல்லாத்தையும் குடும்பத்திலிருந்து அழிச்சு போடுங்க. ஜெபத்தோடு இந்த செய்தியை கேளுங்க. முடிவில் உங்களுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. மூன்றாவது லூக்கா 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவேனும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தாள். இது பலவீனத்தின் கட்டு. முதல்ல பார்த்தோம் பாவத்தின் கட்டு, இரண்டாவது பிசாசின் கட்டு, மூன்றாவது பலவீனத்தின் கட்டு. ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய ஆலயத்தில், ஜெப ஆலயத்தில் இயேசு ஒருவளை பார்க்கிறார். அவ எப்படிப்பட்டவளா இருந்தா?
எவ்வளவு வேணும் நிமிரக்கூடாத ஒரு கூனி. எவ்வளவு வேணும்? நீங்கள நானும் ஒருத்தர் அப்படி பார்த்தா என்ன செய்வோம்? அப்படி ஒரு கூணு வளைஞ்சிருக்கிற ஒரு நபரை பார்த்தா நீங்கள நானும் என்ன செய்வோம்? பாவம், எவ்வளோ கஷ்டப்படுவாங்கல்ல இந்த அம்மா, பாரு இந்த அம்மாவுக்கு இந்த வியாதி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம புறப்பட்டு போயிடுவோம். ஆனால் இயேசு பார்க்குறாரு. இயேசு அவளுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆவியை பார்க்குறாரு. இல்லை இல்லை, இந்த அம்மாவுக்கு இருக்கிற இந்த பிரச்சனை இது சாதாரணமாக வரல, இவளுடைய முதுகு தண்டில் ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி உட்கார்ந்து இருக்கிறது. அதை பார்த்த உடனே இயேசு அடையாளம் கண்டுபிடிச்சிட்டார். பழைய ஏற்பாட்டில் இந்த ஆவியை எங்குமே இல்லை, யாருக்குமே இந்த ஆவிகள், இப்படிப்பட்ட ஆவிகளை பழைய ஏற்பாட்டில் யாருமே கண்டுபிடிக்கலை. ஆனால் இயேசு பிசாசுகளை வெளியரங்கமான கோலமாக்கினார். மறைந்திருக்கிற பிசாசுகள், ஒவ்வொரு பிசாசுக்கும் ஆண்டவர் பேரை சொல்லி அதட்டுகிறார். பலவீனப்படுத்துகிற ஆவின்னு ஆண்டவர் கூப்பிடுகிறார். இது பலவீனத்தை கொண்டு வருமா இந்த ஆவி? ஹல்லேலூயா. என்ன செய்யும்? உங்களுக்கு முதுகு தண்டு வலியை கொண்டு வரும். உங்களால் ரொம்ப நேரம் பைக் ஓட்ட முடியாது, ரொம்ப நேரம் லேப்டாப்பில் உட்கார்ந்து வேலை செய்ய முடியாது. கழுத்து வலி, முதுகு வலி, இதெல்லாம் கொண்டு வந்து உங்களை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு பிசாசு. கை வலி, ஷோல்டர் வலி, எலும்புகளை தாக்கி கொண்டிருக்கும், நரம்புகளை தாக்கி கொண்டிருக்கும், கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகளை கொண்டு வந்து பயங்கரமான வேதனை வலியை உங்க வயிற்றில் கொண்டு வரும். பலவீனப்படுத்துகிற பிசாசு. கண்களினுடைய நரம்புகளை தாக்கி கண் பார்வையை அது கோளாறு செய்யும். உங்க முடியெல்லாம் உதிர செய்து உங்களை வழுக்க மண்டையாக்கும். இதெல்லாம் பலவீனப்படுத்துகிற பிசாசின் ஆவிகள். ஹல்லேலூயா. ஸ்கின் இன்ஃபெக்ஷனை கொண்டு வரும், கட்டிகளை கொண்டு வரும். இதெல்லாம் பலவீனப்படுத்துகிற பிசாசுகளுடைய கிரியைகள். மூட்டு வலியை கொண்டு வரும், நல்லா நடக்க முடியாது, சரியா உட்கார முடியாது, சரியான நேரத்துக்கு தூங்க முடியாது, சாப்பிட்ட உடனே உங்களுக்கு ஒரே ஏப்பமா வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் பலவீனப்படுத்துகிற ஆவிகள். சில பேருக்கு நல்ல உணவு சாப்பிடவே முடியாது பாருங்க. இந்த உணவு சாப்பிட்டீங்கன்னா அலர்ஜி ஆகிடும், ஸ்கின் அலர்ஜி வந்துடும், வயிறு எரிச்சல் வரும், நெஞ்சு எரிச்சல் வரும். இதெல்லாம் பலவீனப்படுத்துகிற பிசாசுகள், பலவீனப்படுத்துகிற ஆவிகள். ஹல்லேலூயா. இந்த ஆவியை நீங்க துரத்தாத பட்சத்தில் நான் சொல்றேன், கடைசி வரைக்கும் நீங்க பலவீனத்தோடு தான் இருக்க போறீங்க. ஆண்டவர் நம்ம பலவீனத்தோடு ஒருபோதும் கர்த்தர் நம்மை படைக்கல. ஆண்டவர் நமக்கு நல்ல பலனை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை வாக்கு பண்ணி இருக்கிறார். பைபிள் சொல்லுது, சங்கீதம் 107, 103, 3, 4, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு தப்புவிக்கிற தேவன். நன்மையும் கிருபையும் உன்னை ஜீவனுள்ள நாளெல்லாம் தொடரும்படியாக ஆண்டவர் நமக்கு காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை தருகிறார். நம்முடைய கால்களுக்கு மான் கால்களுக்கு ஒத்த பலனை தருகிறார். நம்முடைய கைகள் வெண்கல வில்லும் வளையும்படியாக நம்முடைய கைகளுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியை நம்முடைய கரங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தர் ஒருபோதும் பலவீனத்தை நமக்கு வாக்கு பண்ணல, கர்த்தர் நமக்கு பலனை வாக்கு பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தான் மோசே 120 வயது வரையிலும் பலவீனமானவனா இல்லை, பலனுள்ளவனா இருந்தான். அவன் கண் பார்வை மங்கல. காலேபு சொல்றான், நான் 40 வயதுல எனக்குள்ள இருந்த பலன் இப்ப 80 வயசுலே எனக்குள்ள இருக்கிறது. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. இந்த நாளில பலவீனப்பட்டு போய் இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. உங்க வாழ வயதின் பலனை கர்த்தர் மீண்டும் இன்றைக்கு புதுப்பிப்பார். கழுகுக்கு சமானமாய் உங்களுடைய பலன் திரும்ப புதுப்பிக்கப்படும். இது பலவீனப்படுத்துகிற ஆவியை இன்றைக்கு அடிக்கணும். ஊழியத்தில் பார்த்திருக்க இந்த பலவீனப்படுத்துகிற சில ஆவிகளை துரத்தன உடனே கண் பார்வை தெரிய ஆரம்பிச்சிடும். உதிர்ந்து போன கொட்டின முடியெல்லாம் கூட வளர்ந்து இருக்குது. சில பேருக்கு கர்ப்பப்பை சம்பந்தமான வியாதிகள் குணமாயிடும், பைல்ஸ் வியாதிகள் குணமாகும். இதெல்லாம் பலவீனப்படுத்துகிற ஆவி. ஒரு முறை ஒரு கூட்டத்தில் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தேன். ஆண்டவர் சொன்னார், இந்த கூட்டத்தில் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளத்தில் இருக்கிற ஒரு ஸ்திரீ, கான்ஸ்டிபேஷன் தெரியும் இல்லையா, மலச்சிக்கல், மோஷன் போகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு போவாங்க, ப்ளீடிங் ஆகும் மோஷன் போகும்போது. ஆண்டவர் சொன்னார், இந்த கூட்டத்தில் அப்படிப்பட்ட ஒருத்தவங்க வேதனையோடு இருக்கீங்க, அது உங்களை பலவீனப்படுத்துகிற பிசாஸ். ஹல்லேலூயா. இன்னொரு சகோதரிக்கு பெட் வெட்டிங் ப்ராப்ளம் இருந்தது. ஆண்டவர் அதையும் சொல்லி கூப்பிட்டார். யூரின் பெட் மேலேயே அவங்களையும் அறியாமையே யூரின் போயிடுவாங்க. இது ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி. உங்களையும் அறியாத அந்த பகுதியெல்லாம் அதை வீக்காக்கி உங்களுக்கு அந்த யூரின் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். பலவீனப்படுத்துகிற பிசாசு. உங்கள் உறுப்புகளுடைய பலனை திருடுகிற ஆவிகள். இதெல்லாம் அடிச்சு துரத்தணும்.
தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பலன், சாகிற வரையிலும் கண் பார்வை மங்கக்கூடாது, சாகிற வரையிலும் எலும்பு தேயக்கூடாது, சாகிற வரையிலும் நீங்க கூனி குறுகி போய் நடக்க கூடாது, நிமிர்ந்து நடக்கணும், பலனோடு நடக்கணும். அந்த சூப்பர் நேச்சுரல் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியை கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தான் பிலிப்பியர் 4:13 சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. பலவீனப்படுத்துகிற பிசாசு ஒருபோதும் இது நமக்கு வந்துடுச்சுன்னு சொல்லி அதை மருந்து மாத்திரை சாப்பிட்டு கூடியே அப்படியே பத்திரமா வச்சுக்க கூடாது. இயேசுவின் நாமத்தை சொல்லி அடிச்சு துரத்தணும் அந்த ஆவியை. இந்த ஒற்றை தலைவலி வருவது, தலைக்குள்ள ஏதோ ஓடுறது போல இருக்கிறது, இதெல்லாம் பலவீனப்படுத்துகிற பிசாசுகள். ஒரு முறை எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. இது நடந்த ஒரு 3 வருஷம் கொரோனா பீரியடுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். ஒரு குடும்பத்தார் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஐயா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா ரொம்ப வேதனைப்படுறாங்க, நீங்கள் தயவு செஞ்சு வந்து ஜெபிக்கணும். அப்போ அந்த வீட்டுக்கு நான் போயிருந்தேன். போனால் அந்த அம்மா உட்கார்ந்துருக்கிறாங்க, ஸ்கார்ஃபெல்லாம் கட்டிக்கிட்டு. வயதானவங்க, வயதுனா ரொம்ப வயதில்லை, அந்த பலவீனம் வந்த பிறகு ரொம்ப வயசு போல் அவங்களுக்கு அது தெரியுது. அவங்க சொல்கிறாங்க, அந்த பையன் அவங்களுடைய மகன் சொல்கிறான், ஐயா இவங்க தான் என்னுடைய அம்மா, இவங்களுக்கு ஒரு கண் பார்வை போயிடுச்சு. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பயங்கரமான தலைவலி, இந்த காதிலிருந்து சீழ் ஊற்றிக்கிட்டே இருக்குது, பெரிய பஞ்சு வச்சு அங்கே கட்டியிருக்கிறாங்க. எங்கள் அம்மாவுக்கு தலைவலி வந்து நரம்புகள் பாதிக்கப்பட்டு ஒரு கண் பார்வையை இழந்துட்டாங்க. இந்த பக்கம் காதில் சீழா வழிந்து கொண்டு இருக்கிறது. எங்கள் அம்மா இரவு நேரங்களில் தூங்கவே மாட்டாங்க ஐயா. எங்கள் அம்மாவை பார்க்கும்போது எங்களுக்கு பயங்கர மனவேதனையாக இருக்குது. இரவு நேரங்களில் உட்கார்ந்து தலைவலி தாங்க முடியாத செவுறு ஓரத்தில் உட்கார்ந்து செவுத்தில் தலையை டங்கு டங்கு டங்குன்னு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம் இரவு ஃபுல்லாக. அந்த பையன் சொல்கிறான், எங்கள் அம்மாவுடைய அந்த ஒவ்வொரு சத்தத்தை, அந்த இடி சத்தத்தை கேட்கும் போது எங்கள் இருதயத்தில் இடி விழுகிறது போல இருக்கு. இரவெல்லாம் தூங்க மாட்டாங்க, சாப்பிட முடியாது எங்கள் அம்மாவால், ஃப்ளாட்டாக படுக்கவே முடியாது எங்கள் அம்மாவால். அதிகாலை 5 மணிக்கு தான் எங்கள் அம்மா அவங்களையும் அறியாத அந்த டயர்டில் தூங்குவாங்க. இதுதான் எங்கள் அம்மாவுடைய பிரச்சனை. டாக்டர்ஸ்களால் சரி பண்ண முடியலை, மருந்து மாத்திரைகளால் சரி பண்ண முடியலை, ஏதாவது செய்து உதவிச்சேன். அப்போ நான் ஆண்டவருடைய வசனத்தெல்லாம் சொல்லி, ஆண்டவர் நிச்சயமாக அவங்களை சுகப்படுத்துவாருன்னு அவங்களுக்கு நல்ல வாக்குத்தத்த வசனங்களை நான் கொடுத்து அந்த அம்மாவுக்காக ஜெபிக்கும் போது திடீரென்று சும்மா பலவீனத்தோடு உட்கார்ந்துருந்த அம்மா முழு பலத்தோடு எழும்பி நின்று சொல்றாங்க, நான் தான் சாந்தி அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அம்மா பேர் அது கிடையாது. அந்த அம்மா சொல்லுது, நான் தான் சாந்தி. யாரு நீ? நான் ஒரு சர்பத்தின் ஆவி. இந்த அம்மாவுடைய உடம்புல என்னை ஏவி விட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. யாராவது சாந்தி இங்க இருக்கீங்களா? அந்த பிசாசு சொல்லுது, என்னை ஏவி விட்டு இருக்கிறாங்க அந்த உடம்புல. நான் கேட்டேன், என்ன பண்ண? இவங்களுடைய நரம்பு மண்டலங்கள் எல்லாத்தையும் நான் பாதிச்சுட்டேன். இவங்களுடைய கண் நரம்புகளை பாதிச்சு இவங்களுடைய காது கேட்காதபடி அந்த காதை நான் டேமேஜ் பண்ணிட்டேன். அது மிரட்டுது, என்னை நீ துரத்தினா உன் வீட்டுக்கு நான் வந்துடுவேன்னு சொல்லி மிரட்டு. என் வீட்டுக்கும் வந்தது, அது அன்னைக்கே துரத்தின என் வீட்டில் இருந்தேன். ஆமாம். ஆனால் அந்த அம்மாவுக்காக நான் ஜெபிக்க பயங்கரமாக அலக்கழிச்சு அந்த அம்மா ஓடி போய் அந்த வாசல் அப்படி கையை நீட்டிக்கிட்டு அவங்க வீட்டு வாசலில் விழுந்தாங்க. அந்த அம்மா எழுந்த பிறகு சொன்னாங்க, ஐயா இப்போ இந்த தலை நரம்பெல்லாம் எனக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது, அந்த வலியெல்லாம் எனக்கு மறைஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட 2 வருடமா இருந்த அந்த தலைவலி இயேசுவின் நாமத்தை சொல்லி அந்த பலவீனப்படுத்துகிற ஆவியை துரத்தின உடனே அந்த அம்மாவுக்கு அது ரிலீஸ் ஆகிடுச்சு. அதுக்கு பிறகு காலையில் அவங்க பையன் ஃபோன் பண்ணுறான் 9 மணிக்கு, அண்ணா ரொம்ப நன்றிண்ணா, எங்கள் அம்மா நேற்று இரவு தான் 4 இட்லி சாப்பிட்டாங்க. இது வரைக்கும் அரை இட்லி கூட எங்கள் அம்மாவால் சாப்பிட முடியாத ஒரு இரவு. ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போன பிறகு எங்கள் அம்மா பசி எடுக்குதுன்னு சொல்லி 4 இட்லி வாங்கி சாப்பிட்டாங்க. எங்கள் அம்மா ஃப்ளாட்டாக தலகாணி வச்சு நேற்று இரவு படுத்து தூங்குனாங்க. ரொம்ப நன்றி அண்ணா. பலவீனப்படுத்துகிற ஆவிகள், சில சர்பத்தின் ஆவிகள் பலவீனங்களை கொண்டு வரும். இந்த சர்பத்தின் ஆவிகள் தான் நரம்பு மண்டலங்கள் அதிகமாக தாக்கும், முதுகில் அதிகமான வலிகளை கொண்டு வரும், அதிகமான உடம்புல கட்டிகளை இந்த சர்பத்தின் ஆவிகள் கொண்டு வரும், ஸ்கின் இன்ஃபெக்ஷனை கொண்டு வரும் சர்பத்தின் ஆவிகள், தற்கொலை எண்ணங்களை தூண்டிக்கிட்டே இருக்கும் சர்பத்தின் ஆவிகள், கர்ப்பப்பை சம்பந்தமான வலிகளை சர்பத்தின் ஆவிகள் கொண்டு வரும், இந்த கால்களெல்லாம் வீங்க பண்ணோம், கால்களில் எரிச்சலை கொண்டு வரும் சர்பத்தின் ஆவிகள்.
ஹல்லேலூயா. இது பலவீனப்படுத்துகிற பிசாசு. இயேசுவின் நாமத்தை சொல்லி அதை அடிக்கணும். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆவியை துரத்தாத நீங்க அந்த பலவீனத்தை நீங்க ஏற்றுக்கொண்டு மருந்து மாத்திரையெல்லாம் எவ்வளவு சாப்பிட்டு கொண்டிருந்தாலும் அது சுகமாகாது. ஏன்னா உங்களுக்கு வந்த அந்த பலவீனம் அது இயற்கையா வரல, அதுக்கு பின்பதாக ஒரு பிசாசு நின்று கொண்டிருக்கிறது. நீங்க எவ்வளவு மருந்து சாப்பிட்டாலும் அந்த வியாதி, இந்த பலவீனம் உங்க உடம்பை விட்டு போகாது. ஏன்னா அது பிசாசு. அந்த பிசாசை துரத்தின பிறகு பாருங்க, நீங்க மருந்து உட்கொள்ளாத படுத்து நிம்மதியா தூங்க முடியும். அந்த பிசாசை துரத்தின பிறகு பாருங்க, உங்களுக்கு நல்ல எல்லா உணவையும் உங்க உடம்பு ஏற்றுக்கொள்ளும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? என்கிட்ட ஒரு ப்ரொஃபஸர் ஒருத்தவங்க ஜெபிக்க வந்தாங்க. அவங்களால சில உணவை தான் சாப்பிட முடியும், பெரும்பாலான இந்த பருப்பு உணவுகள் எல்லாம் சாப்பிட முடியாது அவங்களால. அவங்களுக்கு ஒரு பிசாசை ஏவி அவங்க உடம்புல வச்சிருந்தாங்க. அதனால அவங்கள சாப்பிட்டாலே ஒரே நெஞ்சு எரிச்சல், வாந்தி வந்து அப்படியே டயர்டாகி வேலைக்கு போக முடியாத அளவு ஆயிடுவாங்க. அதுக்கு பிறகு ஜெபம் பண்ண பிறகு அவங்க சோதிச்சு பார்த்தாங்களா, நமக்கு இது எப்படி இருக்குதுன்னு பார்த்தா, எந்த உணவை சாப்பிட்டாலும் அவர்களுக்கு எந்த ஒரு அஜீரணமோ எரிச்சலோ நெஞ்சு எரிச்சலோ ஒன்றுமே இல்லாத கர்த்தர் சுகமாக்கிட்டார். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. பலவீனப்படுத்துகிற பிசாசின் ஆவிகள். இன்றைக்கு இந்த பலவீனம் உங்க உடம்புல என்னென்னலாம் பலவீனம் இருக்குதோ தயவு செஞ்சு சொல்றேன், இன்றைக்கு கர்த்தர் அதிலிருந்து உங்களை விடுதலையாக்குவார். உங்களை நிச்சயமா அதிலிருந்து விடுதலையாக்குவார். அநேகர் ஆண்டவர் சுகமாக்குவார். பாருங்க, நீங்க சாட்சி சொல்ல போறீங்க பாருங்க. ஒருவேளை இந்த சபையா இருந்தால் அந்த சபையில் நீங்க சாட்சி சொல்லுங்க. வேறு சபையா இருப்பீங்கன்னா உங்க சபையில போய் சாட்சி சொல்லுங்க. எங்களுக்கு அந்த தெரியப்படுத்துங்க கர்த்தர் உங்களை எப்படி விடுதலை ஆக்கினார் என்று. ஹல்லேலூயா, ஆமென். காட் பிளஸ் யூ. நான்காவதாக சங்கீதம் 18:4-5 எடுத்து வாசிங்கள். சங்கீதம் 18:4-5. மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ஜன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. மரண கட்டு நான்காவது கட்டு. முதல்ல பார்த்தோம் பாவத்தின் கட்டு, இரண்டாவது என்ன பார்த்தோம்? பிசாசின் கட்டு, மூன்றாவது பலவீனத்தின் கட்டு, நான்காவது மரண கட்டு. சங்கீதக்காரன் சொல்றான், மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சன்ன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுக்கள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல விழுந்து. இது மரண கட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மரண கட்டு எதுக்கு வரனா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை அழிக்க. இந்த பூமியில நீங்க நீடிய நாட்கள் வாழாதபடி, நீடிய ஆயுசு நாட்கள் உங்களுக்கு வராதபடி மரண கட்டுகளை உங்க மேல போடுவாங்க. இது மந்திரவாதிகளால் வரக்கூடிய கட்டுகள். நீங்க செத்து போனோன்னு சொல்லி, ஆக்சிடென்ட்ல மரிச்சு போனோன்னு சொல்லி, சில கொடிய வியாதிகளை மந்திரத்தின் மூலமா கொண்டு வருவாங்க. இந்த சில ரொம்ப ரேர் டிசீஸ் எல்லாம் வருது பாருங்க. 10 லட்சத்துல ஒருத்தருக்கு வரக்கூடிய நோயின்னு சொல்லுவாங்க, 5 லட்சத்துல ஒருத்தருக்கு வரக்கூடிய நோயின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் மரண கட்டுகள். எங்க அம்மாவுக்கு 2012 எங்க அம்மாவுக்கு ஒரு 10 பேர் கொண்ட ஒரு குழு எழும்பி எங்க அம்மாவுக்கு விரோதமா மந்திரம் பண்ணாங்க. மேல்மலையனூர் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தான் பயங்கரமான மாந்திரிகங்கள் அதிகமா இருக்கு. அந்த இடத்துல இருந்து ஒரு மந்திரவாதியை கொண்டு வந்து அந்த 10 பேர் கொண்ட கும்பல் எங்க அம்மா அப்போ கொஞ்சம் பாலிடிக்ஸ்ல இருந்தாங்க, இப்ப இல்லை, பட் அப்ப இருந்தாங்க, கொஞ்சம் நல்ல பதவியில இருந்தாங்க. அதனால இவங்க வளரக்கூடாது, இவங்களை எப்படியாவது அழிச்சிடணும்னு சொல்லி ஒரு மந்திரவாதியை கொண்டு வந்து எங்க அம்மாவுக்கு விரோதமா மாந்திரிகம் செஞ்சாங்க. மாந்திரிகம் செய்த கொஞ்ச நாள்ல எங்க அம்மாவுக்கு மார்பகத்துல ஒரு கொப்பளம் வந்தது. எங்க அம்மா நினைச்சாங்க அது ஏதோ எண்ணெய், ஏதாவது கடுகு தாளிக்கும் போது எண்ணெய் பட்டிருக்கோம், நம்ம அறியாதையே அந்த கொப்பளத்தை உடைச்சிட்டாங்க. ஒரு 2 நாள்ல இந்த இடத்துல ஒரு பெரிய கொப்பளம் 2 ரூபாய் காயின் சைஸ்ல வந்தது. அந்த கொப்பளம் என்னடா இது இங்க இருந்து இங்க பரவிடுச்சு, ஒருவேளை இது இன்ஃபெக்ஷன் ஆகுது போலன்னு அந்த கொப்பளமும் அது அப்படி எழும்பி ஒரு சுடுதண்ணி பட்டா எப்படி கொப்பளம் எழுமோ அதே போலதான் அந்த கொப்பளம் இருக்கு. ஆனா அது உடைஞ்சி தண்ணீர் அதுக்குள்ள இருந்து வெளியே வந்த பிறகு அது காயமா அப்படியே மாறிடும். எங்க அம்மாவுக்கு ஒரு 2 மாசத்துல உடம்பு ஃபுல்லா கொப்பளம் வந்துடுச்சு. உடம்பு ஃபுல்லா கொப்பளம், ட்ரெஸ்ஸே போட முடியாது. வெறும் ஒரு பாவாடையை கட்டிக்கிட்டு ஒரு டவலை மேலே போத்துக்கிட்டு எங்கள் அம்மா உட்காந்து ஓன்னு அழுதுகிட்டு இருப்பாங்க. அப்போ எனக்கு திருமணமான புதுசு, பயங்கரமான வேதனை வீட்டில். என்னடா இப்படி ஆயிடுச்சு, என்னதான் பிரச்சனைன்னு ஒன்றுமே புரியலை. ஏன் இந்த பலவீனம் எங்கள் அம்மாவுக்கு எப்படி இது வந்தது? எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இரவு நேரங்களில் இந்த ஜன்னல் வழியாக எங்கள் அம்மா பெட் இருக்கும். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அந்த ஜன்னல் வழியாக ஒரு விரல் உள்ளே வருது, பெரிய நகம் இருக்குது,
அது வந்து அந்த ஒவ்வொரு புண்ணா அந்த நகம் குத்தமா குத்தி 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 இன்னும் அதை காயப்படுத்தி காலையில் எழுந்துக்கும் போது எங்கள் அம்மா அப்படி துடிப்பாங்க அந்த வேதனையில். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. தலை வந்து கத்தியத்தை இப்படி வெட்டுனா அப்படி பிளந்தா மாதிரி எங்கள் அம்மாவுடைய தலை அப்படி பிளந்துடுச்சு. நாக்கு ஃபுல்லாக புண்ணு, உள்நாக்கு ஃபுல்லாக புண்ணு, தொண்டை ஃபுல்லாக புண்ணு, சாப்பிட முடியாது, உடம்பெல்லாம் நூற்றுக்கணக்கான புண்கள். பார்க்கறதுக்கே எங்கள் அம்மா பயங்கரமாயிட்டாங்க. என்ன விஷயம்னா இதை கண்டுபிடிக்கிறதுக்கு சில மாதங்களே ஆயிடுச்சு. என்ன வியாதின்னு கண்டுபிடிக்க முடியல. இந்த ரிப்போர்ட்டெல்லாம் பிசாசுகள் குழப்பி கொண்டு இருந்தது. நிறைய டாக்டர்ஸ்களை பார்த்து பயாப்சியெல்லாம் எடுத்து கேன்சரான பார்த்து கடைசியில் ஒரு டாக்டர் அதை கண்டுபிடித்து எங்களுக்கு சொன்னார், திஸ் இஸ் அன் ஆட்டோ இம்யூன் டெஃபிஷியன்சி டிசீஸ் கால் பெம்பிகஸ் வல்காரிஸ் அப்படின்னு சொன்னாங்க. என்னது பெம்பிகஸ் வல்காரிஸ்? உடனே நான் கூகுளில் போட்டு பார்த்தா அதில் எல்லாரும் சொல்லி இருக்கிற ஒரு பொதுவான விஷயம், இது 10 லட்சத்தில் ஒருத்தருக்கு வரக்கூடிய ஒரு தோல் வியாதி. இந்த வியாதி வந்துடுச்சுன்னா அவங்களுக்கு குணமே ஆகாது, அவ்வளோதான். கடைசி வரைக்கும் அந்த வியாதியிலே தான் அவங்க இருப்பாங்க. இந்த ஸ்கின்னெல்லாம் வெடிச்சு 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 அவங்க உடம்பு ஃபுல்லாக தோல் உறிஞ்சி செத்து போயிடுவாங்க. அதெல்லாம் படிக்க படிக்க எனக்கு அப்படியே பயம் உள்ள பயங்கரமாக வருது. என்ன பண்ணுறதுனே தெரியல பாருங்க. எங்கெங்கேயோ கூட்டு போய் நம்ம மருந்து கொடுக்குறோம். டாக்டர்ஸ் கடைசியாக ஒரு லண்டன்லேருந்து படிச்சுட்டு வந்த ஒரு டாக்டர் இந்த வியாதி அவர் லண்டன்லேயும் பார்த்துருக்கிறார். அதனால் அவர்கிட்ட கொண்டு போய் இதை ட்ரீட் பண்ணும்போது அவர் என்ன சொல்லிட்டார், ஒரே வார்த்தையில், இந்த புண்களெல்லாம் 5 வருஷம் ஆகும்னு சொல்லிட்டார். எவ்வளோ வருஷம்? 5 வருஷம் ஆகும். சாகிற வரைக்கும் நீங்கள் மருந்து சாப்பிடணும். ஏன்னா இது ஆட்டோ இம்யூன் டிசீஸ். உங்களுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தியெல்லாம் போயிடுச்சு. அதனால் நீங்கள் சாகிற வரைக்கும் நீங்கள் மருந்து சாப்பிடணும். கூட்டமாக இருக்கிற இடத்துல நீங்கள் போகக்கூடாது, எப்பவுமே மாஸ்க் போட்டு இருக்கணும். இப்படி பலவிதமான கண்டிஷன் சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு வந்து நான் ப்ரௌஸ் பண்ணி பார்த்தா அதுலேயும் அதே தான் இருக்குது. இந்த புண்கள் எல்லாம் குறைஞ்சது 5 வருஷம் ஆகும். சில பேருக்கு ஆறும், சில பேருக்கு ஆறாமல் போய் அது முத்தவும் செய்து அவர்கள் மரித்து போவார்கள். எப்படி இருந்தது தெரியுங்களா அந்த நாட்கள்லாம்? எங்களுக்கு பயங்கரமான ஒரு நரகத்தின் பாதையில் நடந்தது போல. யோசித்து பாருங்க, ஒரு மரண இருளின் பாதையில் நடப்பதுன்னா இதுதான். அப்போ தான் நாங்கள் அதை அனுபவித்தோம். அந்த இரவெல்லாம் உட்கார்ந்து எங்கள் அப்பா எங்கள் அம்மா ஓன அழுவாங்க. குடும்பமாக உட்கார்ந்து நாங்கள் எல்லாரும் கதறி அழுவோம். எங்கள் அம்மாவை பார்க்கவே முடியாது. நான் ஒவ்வொரு நாள் வேலையை முடிச்சுட்டு வந்து கண்ணீரோடு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்பேன். ஆண்டவரே, ஏன் இதை எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுமதிச்சிங்க? ஒரு நாள் எங்கள் அம்மாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறோம், டெஸ்ட்டுக்கு போகிறோம். அந்த நேரத்தில் எனக்கு பயங்கரமான ஒரு வைராக்கியம் உள்ள எழும்பியது. அந்த ரிப்போர்ட்டெல்லாம் எடுத்தோம். அந்த டாக்டர் சொன்ன அந்த ரிப்போர்ட்டெல்லாம் எடுத்து நான் கையை வச்சு சொன்னேன், இயேசுவின் நாமத்தினால இந்த ரிப்போர்ட் எல்லாத்தையும் நான் கேன்சல் பண்ணுகிறேன். என் கர்த்தருடைய ரிப்போர்ட் சொல்லுது, 1 பேதுரு 2:23 அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமானோம். ஹல்லேலூயா. இந்த மரண கட்டை இயேசுவின் நாமத்தால் உடைக்கிறோம். இன்று கண்ட எகிப்தியனை இனிமேலும் காண மாட்டாய். எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்ன என் கர்த்தருடைய நாமத்தினால இந்த வியாதியை நான் சபிக்கிறேன். இந்த செய்வின மந்திரத்தை நான் சபிக்கிறேன். இந்த மரண கட்டை நான் உடைக்கிறேன்னு சொல்லி குடும்பமா எல்லாரும் நிரம்பி ஆவியில ஜெபம் பண்ணி அந்த கட்டை உடைச்சோம் அன்னைக்கு. ஹல்லேலூயா. ஹாஸ்பிட்டல் போனோம், ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து வந்தோம். நம்ப மாட்டீங்க, டாக்டர் இது சாகிற வரைக்கும் சரியாகாதுன்னு சொன்னார்ல. ஆனால் ஒரே வருடத்தில் எங்கள் அம்மாவுக்கு கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிட்டாங்க. கம்ப்ளீட்டாக எங்கள் அம்மா ஒரு வருடத்தில் அந்த புண்கள் எல்லாம் இருக்கிற இடமே தெரியாத அளவு மறைந்து ஸ்கின்னெல்லாம் புதுசாகிடுச்சு எங்கள் அம்மாவுக்கு. அதுக்கு பிறகு அதை சோதித்து பார்த்த டாக்டர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு அவர் சொன்னார், எப்படி இது உங்களுக்கு குணமாச்சு? எங்கள் அப்பா சொன்னார், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் இயேசு தான் எங்களை குணமாக்கினார். மரண கட்டுகள், ஹல்லேலூயா, மரண கட்டிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்குவார். பிசாசு நம்முடைய ஆயுசு நாட்களை குறைக்கணும்னு சொல்லி ஆக்சிடென்ட்ல கொண்டு போய் தள்ளும். சில பயங்கரமான நோய்களை கிட்னியை தாக்கி அதனால நம்முடைய ஆயுசு நாட்கள் 90 வயசு வரைக்கும் வாழக்கூடியவங்களே கிட்னி பாதித்த பிறகு 70, 20 ஆண்டுகள், 30 ஆண்டுகள் அவருடைய வாழ்நாட்கள் குறைந்து போகுது பாருங்க. டயபெட்டிஸ் வியாதியை கொண்டு வருகிறது நிமித்தம் 85 வயது வரைக்கும் அல்லது 95 வயது வரைக்கும் நல்லா வாழக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 20 ஆண்டுகள், 15 ஆண்டுகள் குறைந்து போகிறது.
மரணத்தின் கட்டுகள். ஆண்டவர் இந்த மரண கட்டுகளிலிருந்து நம்மை விடுதலையாக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த பூமியில கர்த்தர் உங்களுக்கு நியமித்த நாள் அளவு நீங்க சாக மாட்டீங்க. எந்த வியாதியிலையோ ஆக்சிடென்ட்லையோ மந்திரத்திலேயோ ஒருபோதும் நம்ம ஜீவன் போகாதுன்னு சொல்றவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. மரணத்தின் கட்டுகள், மரணத்தின் கட்டுகள். எங்க சபையில் ஒரு அம்மா 2018 ஒரு அம்மாவை சேர்ல தூக்கிட்டு வந்தாங்க. டாக்டர்ஸ்கள் சொல்லிட்டாங்க இவங்க 2-3 நாள் தான் இருக்க போறாங்க, மிஞ்சி போனா ஒரு 2 மாசம் இருப்பாங்க. ஆனா இந்த அம்மாவுடைய கண்டிஷனுக்கு 2 மாசம் கூட தாங்குவது ரொம்ப கஷ்டம். 4 நாட்கள் 2, 3 அல்லது 4 நாட்கள் சொல்லி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அந்த அம்மாவுடைய எடை எவ்வளோ இருந்தாங்க? ஒரு 23-24 கிலோ தான் இருந்தாங்க, அவ்வளவுதான். உடம்பெல்லாம் மெலிந்து போய் கருப்பா மாறி, இந்த நெக கண்களெல்லாம் அப்படியே கருப்பு பெயிண்ட் அடிச்சா மாதிரி, கருப்பு நெயில் பாலிஷ் அடிச்சா மாதிரி நகங்கள்லாம் மாறிடுச்சு. ரத்தமே கிடையாது உடம்புல, சாப்பிடவும் முடியலை. பயங்கரமான ஒரு மரணக்கட்டு. ஆட்டோவில் வச்சு ஆட்டோவில் இருந்து இறக்கி சேர்ல தூக்கிட்டு வராங்க ஒரு 4 பேர். ஜபம் முடிவில் பிரசங்கள்லாம் முடிச்சிரு அந்த அம்மா மேலே கையை வச்சு ஜெபிக்கும் போது அந்த அம்மாவுக்குள்ளே இருந்த ஒரு பிசாசு வெளியே வந்து அந்த அம்மா கீழே விழுந்து புரண்டு எழும்பி நின்று சாட்சி சொல்லி, இன்றைக்கு 2019 டாக்டர்ஸ்கள் 4 நாளில் செத்து போவாங்கன்னு சொன்னவங்க இது வரைக்கும் நமது சபையில் அவங்க நின்று ஆராதிச்சு கொண்டு தான் இருக்காங்க. ஹல்லேலூயா. மரண கட்டிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்குவார். மரண கட்டிலிருந்து நம்மை விடுதலையாக்குவார். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினால் அடிமைத்தனத்துக்குள்ளான யாவரையும் விடுதலையாக்கும்படியாக இயேசு மரணத்தை ருசி பார்த்தார். சிஸ்டர், ஆண்டவர் நீங்களும் நானும் மரிக்க வேண்டிய அந்த மரணத்தை இயேசு ருசி பார்த்தார். ஆகவே ஆண்டவர் நம்ம மரண கட்டிலிருந்து விடுதலையாக்குவார். சில பேருக்குள்ள இந்த இடத்துல மரண பயம் இருக்குது உங்களுக்குள்ள. ஐயோ நான் செத்து போய் விடுவேனோ, எனக்கு ஏதாவது ஹார்ட் அட்டாக் வந்துருமோ, அல்லது இந்த கட்டி கேன்சர் கட்டியா இருக்குமோ. பயப்படாதீங்க, எதுவா இருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு அதை உடைச்சிருவார். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும்படியாய் கர்த்தர் செய்வார். கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நாம் வாழும்படியாய் கர்த்தர் நீடிய ஆயுசு நாட்களை நம்மை தந்து வாழ வைப்பார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? உனக்கு மரணம் நேரிடுவது கிடையாது. கர்த்தர் வைத்திருக்கிற நாள் அளவும் நீ மரித்து போவதும் கிடையாது. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் பைபிள் சொல்லுது, அவர் மரணத்தில் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை உடைத்தவரை எழுப்பினது போல இந்த மாலை வேளையில் உங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்தில் போராடுகிற எல்லா விதமான மரணத்தின் கட்டுக்களை உடைத்து ஆண்டவர் இந்த நாளில் உன்னை எழும்ப பண்ணுவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க சிஸ்டர்? ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏசாயா 25:8 சொல்லுகிறது, அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகத்திலும் இருந்த கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலுமாய் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நமது ஆத்துமாவை சங்கீதம் 49:15 சொல்கிறது, நமது ஆத்துமாவை தேவன் பாதாளத்தின் வல்லமைக்கு தப்பி மீட்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சிஸ்டர், அந்த வியாதியில பக்கத்து வீட்டுக்காரன் சாவான், ஆனா அந்த வியாதியில நீ சாக மாட்ட. ஆண்டவர் உன்னை மீட்டு உனக்கு ஜீவனை கொடுப்பார். ஆயுசு நாட்களை நீடித்திருக்க கர்த்தர் பண்ணுவார். இனி மரணம் உன் வீட்டில் சந்திப்பதே கிடையாது. ஆண்டவர் இன்றைக்கு அந்த மரண கட்டெல்லாம் உங்க குடும்பத்திலிருந்து உடைப்பார். நீங்க இங்க ஜெபிக்கிற வேலையில உங்க வீட்டில் பலவீனத்தோடு இருக்கிற உன் கணவர் மேல இருக்கிற மரண கட்டை கர்த்தர் எடுப்பார். உன் பிள்ளைகள் மேல இருக்கிற மரண கட்டுகளை கர்த்தர் உடைப்பார். டாக்டர்ஸ்களுடைய எல்லா பயம் பொறுத்துகிற பேச்சுகளுக்கு வார்த்தைகளுக்கு பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை வாழ வைக்கிற தேவன். ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை இந்த கட்டிலிருந்து விடுதலை ஆக்குவது அவசியம் இல்லையா என்று கேட்ட கர்த்தர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கிரியை செய்கிற எல்லா கட்டுகளில் இருந்து உன்னை கட்டவிழ்த்து தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக உன்னை எடுத்து பயன்படுத்துவார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க பிரதர்?
எத்தனை பேர் இதை நம்புறீங்க? இன்றைக்கு இயேசுவின் நாமத்தை சொல்லி, இயேசுவின் ரத்தத்தை சொல்லி, கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையை பயன்படுத்தி, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நம்ம பெற்று இன்றைக்கு எல்லா கட்டுகளையும் இன்றைக்கு நம்ம அடிச்சு உடைக்க போகிறோம். எத்தனை பேர்? ஹல்லேலூயா. கண்களை மூடி எல்லாரும் இருக்கிற இடத்துல உங்கள் வேதாகமத்தை சேர்ல வச்சுட்டு எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று நாம் ஜெபிப்போம். ஒரு பாடலை நாம் பாடுவோம். ஜீசஸ். டி மேஜர் கொடுங்க. லபா ஹட்ட ரகாட்டே லீப்ரா சியான்டல பிராகான்டல கதரகடா. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். டி மைனர் கொடுங்க. ரபியா ஹண்டலாமா சேகே டெலே பிரெயின் டலோ கராகட்டா. எல்லாரும் கண்களை மூடிப்ப எல்லாரும் நம்ம சின்சியரா ஜெபிக்க போகிறோம். நல்லா கேளுங்க. ஆண்டவர்கிட்ட சின்சியரா ஜெபிக்கிறவங்களுக்கு தான் விடுதலை. யார் ஆண்டவரே உண்மையாகவே நான் விடுதலை ஆகணும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது போல எனக்கு தெரியுது, இது நீண்ட நாட்களாக என்னை பின்தொடர்கிறது போல எனக்கு தெரியுது, ஆனால் இன்றைக்கு இந்த கட்டோடு நான் வீட்டுக்கு போக மாட்டேன், என்னுடைய கட்டுகள் எல்லாத்தையும் நீங்கள் உடைச்சே ஆகணும். இன்றைக்கு நான் கட்டப்பட்ட கழுதையாக அல்ல, என் இயேசு என் மேல அமர்ந்து பிரயாணம் செய்கிற கழுதை குட்டியாக, என் இயேசுவை சுமந்து கொண்டு போகிற ஒரு கழுதை குட்டியாக, கட்டவிழ்க்கப்பட்ட கழுதை குட்டியாக என்னை அபிஷேகம் பண்ணி என்னை ஆசீர்வதித்து கீர்த்தியும் கனமும் புகழ்ச்சியும் என் வாழ்க்கையில வரும்படியாக கர்த்தர் எனக்கு உதவி செய்வீராக. லபராகா சலகடரபலாகா டேலேபெரேண்டலா. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க. என் தகப்பனே உமக்குத்தானே. எல்லாரும் கைகளை உயர்த்தி கைகளை உயர்த்தி ஜீசஸ் ஜீசஸ் சொல்லுங்க. ஏசப்பா, என் வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள்லாம் உமக்கு தெரியும். கட்டுகளெல்லாம் உமக்கு தெரியும். இந்த கட்டுகளோடு நான் வீட்டுக்கு போக மாட்டேன். இந்த கட்டுகளோடு வீட்டுக்கு போக மாட்டேன். என்னை கட்டவிழ்த்து அனுப்புங்கப்பா. என்னை கட்டவிழ்த்து அனுப்புங்கப்பா. என்னை கட்டவிழ்த்து விடுங்கப்பா. என்னை கட்டவிழ்த்து விடுங்கப்பா. என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாவத்தின் கட்டுகள், எல்லா பாவத்தின் கட்டுகள் இந்த கமாலை வேலையில, இந்த இரவு வேலையில என் உடம்புல இருந்தது அறுந்து போகட்டும். அறுந்து போகட்டும். என் மேல இருந்தது அறுந்து போகட்டும். என் மேல இருந்து அறுந்து போகட்டும். என் சிந்தையில இருந்தது அறுந்து போகட்டும். என் சிந்தையில இருந்து அறுந்து போகட்டும். என்னுடைய எல்லா மறைவான பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. எல்லா மறைவான பாவங்களை மன்னிங்கப்பா. துணிகரமான பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. துணிகரமான பாவங்களை மன்னிங்கப்பா. இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவே, என் மேல மனம் இறங்குங்கப்பான்னு சொல்லுங்க. என் மேல மனம் இறங்குங்கப்பா. என் மேல மனம் இறங்குங்கப்பான்னு சொல்லுங்க. என் மேல மனம் இறங்குங்கப்பா. என் மேல மனம் இறங்குங்கப்பா. என் மேல மனம் இறங்குங்கப்பா. என்ன உங்க ரத்தத்தால கழுவுங்கப்பா. உங்க ரத்தத்தால கழுவுங்கப்பா. உங்க ரத்தம் என்ன கழுவட்டும்பா. உங்க ரத்தம் என்ன கழுவட்டும்.
ஏசப்பான்னு கூப்பிடுங்க. ஏசப்பா 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 சொல்லுங்க, நான் கல்வாரி சிலுவையின் அடிவாரத்துக்கு வருகிறேன். உங்க கல்வாரி சிலுவையின் அடிவாரத்தில் வருகிறேன். உங்க கல்வாரி சிலுவையின் அடிவாரத்துக்கு வருகிறேன். உங்க கல்வாரி சிலுவையின் அடிவாரத்தில் வருகிறேன். என் கைகளை உயர்த்திய வண்ணமாக, என் கைகளை உயர்த்திய வண்ணமாக, என் கைகளை உயர்த்தின வண்ணமாக உங்க கல்வாரியின் அடிவாரத்தில் நான் நிற்கிறேன்ப்பா. உங்க கல்வாரி அடிவாரத்தில் நிக்கிறேன்ப்பா. ஏசப்பா, ஏசப்பா என் தலைக்கு மேல நீங்க தொங்கிக் கொண்டிருக்கீங்க. என் தலைக்கு மேல நீங்க தொங்கிக் கொண்டு இருக்கீங்க. நீர் எனக்காய் சுமந்த அந்த முட்கிரீடத்தை நான் பார்க்கிறேன். எனக்காக நீங்க சுமந்த முள்கிரீடத்தை பார்க்கிறேன். எனக்காய் ஆணிகள் கடாவப்பட்ட அந்த கைகளை நான் பார்க்கிறேன். எனக்காக கடவப்பட்ட அந்த கைகளை பார்க்கிறேன். சாட்டையால் அடிபட்ட உமது சரீரத்தை நான் பார்க்கிறேன். எனக்காக சாட்டையால் அடிபட்ட உங்க சரீரத்தை பார்க்கிறேன். எனக்காய் கடாவப்பட்ட உமது கால்களை நான் பார்க்கிறேன். எனக்காய் கடவப்பட்ட உங்க கால்களை பார்க்கிறேன். இப்ப என் கைகளை உமக்கு நேரா உயர்த்துகிறேன்ப்பா. என் கைகளை உமக்கு நேராய் உங்க உயர்த்துகிறேன். கல்வாரி சிலுவையின் ரத்தம் என் மேல் அப்படியே நெருப்பை போல ஊற்றப்படட்டும். உங்க கல்வாரி ரத்தம் மேல் நெருப்பாய் விழுவதாக. உங்க கல்வாரி ரத்தம் என் மேல நெருப்பாய் இறங்குவதாக. கல்வாரி ரத்தம் நெருப்பாய் இறங்குவதாக. அதை அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், அவருடைய முள்முடியிலிருந்து கீழே சொட்டுகிற ரத்தம் அந்த முள்முடியிலிருந்து சொட்டுகிற உங்க ரத்தம் தலை மேல நெருப்பு போல சொட்டுகிறதா கற்பனை பண்ணி பாருங்க. சொட்டுகிறதாய் பாருங்க. ஜீசஸ் என் மேல ஜீசஸ் சொட்டுகிறது. அந்த ரத்தம் உங்க மேல இறங்குகிறது. அந்த ரத்தம் என் மேல அந்த இறங்குகிறது. ரத்தம் உங்க மேல விழுகிறது. அந்த ரத்தம் உங்க மேல விழுகிறது. உங்க தலை மேல விழுகிறது. உங்க தலை மேல் விழுகிறது. உங்க கண்கள் மேல விழுகிறது. உங்க கண்கள் மேல் விழுகிறது. உங்க நாவின் மேல விழுகிறது. உங்க நாவின் மேல் விழுகிறது. உங்க தலைக்குள்ள இறங்குகிறது. உங்க தலைக்குள் இறங்குகிறது. உங்க கழுத்து மேல இறங்குகிறது. உங்க கழுத்து மேல் இறங்குகிறது. உங்க கைகள் மேல இறங்குகிறது. உங்க கைகள் மேல் இறங்குகிறது. லபராகா சகல லபராகா டபா. அந்த ரத்தம் இறங்குகிறது. ஜீசஸ் இப்பொழுது ஜீசஸ் இயேசுப்பா ஜீசஸ் இயேசுப்பா ஜீசஸ் இயேசுப்பா அவர் ரத்தம் அநேகர் மேல இறங்கும் பொழுது அநேகர் மேல் இறங்குகிறது. உன்னுடைய எல்லா பாவங்கள் கழுவப்படுகிறது. எல்லா பாவங்கள் கழுவப்படுகிறது. அவர் ரத்தம் உன் தலையிலிருந்து கால் வரைக்கும், உன் தலையிலிருந்து கால் வரைக்கும், அவர் ரத்தம் உங்க தலையிலிருந்து கால் வரைக்கும், ரத்தம் தலையிலிருந்து கால் வரைக்கும் பாய 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 எல்லா சாப கட்டுகள் உடைகிறது. எல்லா சாப கட்டுகள் பாவ கயிறுகள் உடைகிறது. உடைகிறது. பாவ கயிறுகள் உடைகிறது. எல்லா பாவ கயிறுகள் அறுக்கிறது. பாவ கயிறுகள் உடைகிறது. உடைகிறது. ஷலகதரகத ஷேகரபதகத இயேசுவின் ரத்தம் இயேசுவின் சகல பாவங்களையும் நீக்கி சகல பாவங்களை நீக்கி உன்னை சுத்திகரிக்கிறது. 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 இனி அந்த பாவ கயிறுகள் உனக்குள்ள இருக்க முடியாது. முடியாது. கர்த்தர் தொடுகிறார். தொடுகிறார். கர்த்தர் உன்னை கட்டவிழ்க்கிறார். கட்டவிழ்க்கிறார். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். உன் சரீரத்தில் இருக்கிற பாவ கயிறுகள் அறுகிறது. அறுகிறது. பாவ கயிறுகள் அறுகிறது. அறுகிறது. பாவ கட்டுகள் அறுகிறது. அறுகிறது. இயேசுவின் ரத்தம் உன் வீட்டின் மேல இறங்குகிறது. வீட்டின் மேல் இறங்குகிறது. ஜீசஸ் 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 இயேசுவின் பாவ கயிறுகள் அரட்டும். அரட்டும். இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தம் உன் விரல்கள் மேல நெருப்பாய் இறங்குகிறது. உன் விரல்கள் மேல நெருப்பாய் இறங்குகிறது. உன் கால்கள் மேல நெருப்பாய் இறங்குகிறது. உன் முதுகு எலும்பு மேல நெருப்பாய் இறங்குகிறது. லேபரா இந்த மானிட்டர் ஸ்பீக்கரை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஜீசஸ் மானிட்டர் ஸ்பீக்கர் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஜீசஸ் லபராகா லாசேலே லேபராகா சியாண்ட லபராகே பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். இயேசுவின் ரத்தம் உன்னை கழுவுகிறது. உன் வீட்டை கழுவுகிறது. உன் சரீரத்தை கழுவுகிறது. இனி அந்த சரீரத்தில் பாவ கயிறுகள் இருக்க முடியாது. பாவ சோதனைகள் இருக்க முடியாது. பாவ கிரியைகள் இருக்க முடியாது. இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தம். ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். ரிசீவ் 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 ஃபயர். அநேகரை கர்த்தர் புதிய தூய்மையாய் மாற்றுகிறார். பரிசுத்தமாய் மாற்றுகிறார். அந்த பழைய பாவ எண்ணங்கள் அறுகிறது. அந்த இச்சையின் ஆவிகள் வெளியேறுகிறது. விபச்சார எண்ணங்கள் வெளியேறுகிறது. பொல்லாத எண்ணங்கள் வெளியேறுகிறது. கர்த்தர் உன்னை தொடுகிறார். அவர் இரத்தத்தால் உன்னை கழுவுகிறார்.
இயேசுவின் ரத்தம் உன்னை கழுவுது கழுவுது கழுவுகிறது. கழுவுது கழுவுது கழுவுகிறது. அப்படியே விசுவாசத்துல பாருங்க இயேசுவே. உங்க சரீரம் முழுக்க இயேசுவின் ரத்தமா இருக்கிறது பாருங்க உங்க உடையெல்லாம் இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டிருக்கிறது கழுவப்படுகிறது. பாரு Fire. பெற்றுக்கொள் 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 இயேசுவின் ரத்தம் உன் மேல வரும்போது வரும்போது ஆவியானவர் உன் மேல இறங்குகிறார் இறங்குகிறார். ஆவியானவர் இறங்குகிறார் இறங்குகிறார். ஆவியானவர் இறங்குகிறார் இறங்குகிறார். கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது வல்லமை இறங்குகிறது. நல்ல கைகளை தட்டி ஆவியில நிரம்பி ஷகரபராதா. லே பராகா சே லே பரா. லே தராகடா லே. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் கர்த்தருடைய நிரப்புகிறார் லே பரா. வல்லமை வருகிறது லே மா. அக்கினி வருகிறது லே லே அக்கினி அக்கினி அக்கினி. Fire! கர்த்தருடைய அக்கினி Jesus. இறங்குகிறது. நல்லா ஜெபிங்க நல்லா ஜெபிங்க Jesus. நல்லா ஜெபிங்க இயேசுவின் பாவ ரத்தம் கட்டுகள் அறுகிறது அறுகிறது. பாவ கயிறுகள் அறுகிறது அறுகிறது. நீ பரிசுத்தமான பிள்ளை பரிசுத்தமான நீ பிள்ளை. ஜெயம் கொள்ளுகிற பிள்ளை ஜெயம் கொள்ளுகிற இனி பிள்ளை. அந்த பாவத்தில் நீ தோல்வியை சந்திக்க மாட்டாய் சந்திக்க மாட்டேன் தோல்வியை சந்திக்க மாட்டேன் கர்த்தர் ஜெயம் கொள்ள பண்ணுகிறார் கர்த்தர் உன்னை ஜெயம் கொள்ள பண்ணுகிறார் இயேசுவின் ரத்தம் உன்னை ஜெயம் கொள்ள பண்ணுகிறது இப்பொழுது ஜெயம் கொள் பிசாசை ஜெயிக்கிற கர்த்தருடைய வல்லமை உன்னை இறங்கி வருகிறது பெட்டிக்கால் 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 இப்பொழுது 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 ஜெயம் கொள்கிற ஷாகரபரா ரே கேதரே லே மரபா ஷகலதரரரா உன் தோல்விகளை இயேசு ஜெயம் கொள்ள பண்ணுகிறார் ஜீசஸ் 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 சொல்லுங்க பிசாசு பிசாசே இனி நீ என்னை குற்றப்படுத்த முடியாது என்னை குற்றப்படுத்த ஏன்னா முடியாது இயேசுவின் ரத்தம் என்னை கழுவிட்டபடியால இயேசுவின் ரத்தம் என்னை இயேசுவின் ரத்தம் என்னை பரிசுத்தமாக்கினபடியால இயேசுவின் ரத்தம் பரிசுத்தமாக்கி பொல்லாத சத்துருவே பொல்லாத சத்துருவே இனி நீ என்னை விரோதிக்க உனக்கு அதிகாரம் இல்ல என்னை விரோதிக்க உனக்கு அதிகாரம் இல்லை என் மேல இருக்கிற என் மேல இருக்கிற உன்னுடைய எல்லா அத்தாரிட்டிய எல்லா அத்தாரிட்டிய அதிகாரத்தை இயேசுவின் ரத்தம் இன்றைக்கு உடைத்து போட்டிருக்கிறது இயேசுவின் ரத்தம் இயேசுவின் ரத்தம் இன்றைக்கு உடைத்து போட்டிருக்கிறது இயேசுவின் ரத்தம் இயேசுவின் ரத்தம் இன்றைக்கு உடைத்து போட்டிருக்கிறது இயேசுவின் ரத்தம் உடைத்து போட்டிருக்கிறது லபா ஹத ரகடா மகாசே லிப்ரேகடா இப்போ நம்ம எல்லாரும் அதிகாரத்தோடு சேர்ந்து ஜெபிக்க போகிறோம் நல்லா இங்க கண்ணை திறந்து பாருங்க இப்போ அதிகாரத்தோடு நம்ம சேர்ந்து அதட்ட போகிறோம் அல்லேலூயா ஹalleluya எல்லாரும் ஒருவர் கூட இங்க சும்மா இருக்க கூடாது ஒருவர் கூட இங்க சும்மா இருக்க கூடாது இப்ப எல்லாரும் வாய்களை திறந்து சத்தமிட்டு பிசாசின் கட்டுகள் எல்லாம் இப்ப நம்ம உடைக்க போகிறோம் நீங்க பாருங்க இந்த கட்டு உடைக்கிற இந்த ஜெபத்துக்கு பின்பதாக உங்க வீட்டுல ஆசீர்வாதங்கள் வருகிறத நீங்க பார்ப்பீங்க எஸ் உங்களுக்கு ப்ரமோஷன் வருகிறத பார்ப்பீங்க ஆமென் உங்ககிட்ட இந்த பணத்தை வாங்கி கொண்டது தராம கட்டி வைத்திருக்கிற சத்துருவின் கட்டுகள் எல்லாம் உடைஞ்சு வர வேண்டிய பணங்கள் வரும் ஜீசஸ் கோர்ட்டு கேசுகள் எல்லாம் முடிவுக்கு வரும் உங்கள் சரீரத்தில் நல்ல சுக ஆரோக்கியம் அடைந்திருப்பதை நீங்க பார்ப்பீங்க அது இன்றைக்கு நடக்க போகிறது நீங்க ஆனா சும்மா மாத்திரம் இருக்கக்கூடாது வாயை மூடிக்கிட்டு சும்மா மாத்திரம் நீங்க இருக்கக்கூடாது நல்லா இப்ப கண்களை மூடி நம்ம அதட்டி ஜெபிக்க போகிறோம் இயேசு பிசாசை அதட்டினார் அந்த வாலிபனை கொண்டு வந்த அந்த தகப்பன் கொண்டு வந்த வாலிபனுக்குள்ள இருக்கிற ஆவியை இயேசு என்ன பண்ணாரு அதட்டினார் அதட்டின உடனே அந்த ஆவி கீழே விழுந்து அலக்கழித்து வெளியேறியது நீங்க உங்க வாயை திறந்து பேய்களை அதட்டணும் இயேசுவின் நாமத்தை சொல்லி அதட்டணும் இயேசுவின் ரத்தத்தை நெருப்பா தெளிக்கிறேன்னு சொல்லி அதட்டணும் அதட்டின பிறகு பாருங்க நீங்க கடைசியா என்கிட்ட வர வேண்டிய அவசியமே இல்லை எல்லாருடைய வியாதிகளும் சுகமாக்கப்பட்டிருக்கும் பலவீனங்கள் போயிருக்கும் ஹalleluya வலியோடு இருக்கீங்கல்ல பாருங்க இந்த ஜெபம் செய்து முடித்த பிறகு அந்த வலி இருக்காது பாருங்க ஆண்டவர் உங்க உடம்புல ஒரு அற்புதத்தை செய்திருப்பார் எந்த ஆவிகள் அந்த பலவீனத்துக்கு பின்பதாக நின்று கிரியை செய்து கொண்டிருக்கிறதோ அந்த ஆவி போகும்போது அந்த பலவீனத்தை எல்லாம் மூட்டை கட்டி தூக்கிட்டு போயிடும் ஓ எஸ் ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ்
எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரே ஆண்டவரே என் மேல உங்க அக்கினியை ஊற்றுங்கப்பா. 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 என் வாழ்க்கையில கிரியை செய்கிறேன். என் வாழ்க்கையில கிரியை எல்லா செய்கிறேன். பிசாசின் கட்டுகள், எல்லா பிசாசின் கட்டுகள், எல்லா பிசாசின் கட்டுகள் இப்ப என் உடம்புல நீ எங்க மறைந்திருந்தாலும், என் உடம்புல எங்க மறைந்திருந்தாலும், என் நரம்புகளுக்குள்ள எங்க இருந்தாலும், என் நரம்புகளுக்குள் எங்க என் இருந்தாலும், அவயங்களில எங்க நீ மறைந்திருந்தாலும், எங்க அவைகள் இருந்தாலும், பிசாசின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால், இயேசு கிறிஸ்துவின் இப்ப என் உடம்புல இருந்து அது உடையட்டும். எல்லாம் உடையட்டும். அதட்டு இயேசுவின் நாமத்தினால் எல்லாம் உடையட்டும். எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் உடையட்டும் சொல்லு. இயேசுவின் நாமத்தினால் நீ அதட்டும் போது கட்டுகள் உடைகிறது. உன் வீட்டில் இருக்கிற கட்டுகள் உடைகிறது. இப்பொழுது உடைகிறது. லேபரா சலபரான்டி நாமத்தினால் லே காயலல பரக்கட்டா கட்டுகள் உடைகிறது. உன் உடம்புல இருக்கிற கட்டுகள், உன் வீட்டில் இருக்கிற கட்டுகள், உன் வீட்டில் இருக்கிற கட்டுகள், பிசாசின் கட்டுகள். Monitor speaker English. Jesus. லேபரா லபரகட்டா எல்லாம் உடையட்டும். இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபி. இயேசுவின் நாமத்தினால் உடையட்டும். இயேசுவின் நாமத்தினால உடையுது. அது இருக்க முடியாது உனக்குள்ள. எல்லாம் மந்திர ஆவிகள் வெளியேறியதாக. மந்திர ஆவிகள் வெளியே போ. மந்திர ஆவியே என் உடம்பை விட்டு வெளியேறு சொல்லுங்க. வெளியே போகுது. அந்த சர்ப்பங்கள் வெளியேறுது. அந்த ஆவிகள் வெளியேறுது. அந்த ரத்த காட்டறிகள் வெளியேறுது. அந்த விக்கிரக ஆவிகள் வெளியேறுது. பெற்றுக்கொள். விடுதலையை பெற்றுக்கொள். எல்லா பலவீனப்படுத்துகிற ஆவிகள் இப்போது வெளியே ஓடுது. பலவீனத்தின் ஆவியே, நோய்களை கொண்டு வந்த ஆவியே, தேவ பிள்ளைகளை விட்டு ஓடிடு. நரம்புகளை விட்டு, எலும்புகளை விட்டு, இருதயத்தை விட்டு, கிட்னியை விட்டு, பலவீன ஆவியே வெளியே வா. வெளியே வருது. ஜெபி. பலவீன ஆவியே ஓடிடு. பலவீனப்படுத்துகிற எல்லா ஆவிகள் வெளியேறுது. வெளியே போகுது. அது இங்க இருக்க முடியாது. ஆவிகள் இங்க இருக்க முடியாது. கர்த்தர் அக்கினியா உலாவிக் கொண்டிருக்கிறார். நெருப்பா உலாவுகிறார். பலவீனப்படுத்துகிற பிசாசே, மரண கட்டின் ஆவியே, வல்லமை உடையுது. நல்ல ஜெபி. கர்த்தர் கட்டுகளை உடைக்கிறார். கட்டுகள் உடைகிறது. உன் தலையிலிருந்து உடைகிறது. உன் நெஞ்சிலிருந்து உடைகிறது. அந்த கட்டிகள் உடைகிறது. கர்த்தர் அநேகரை தொடுகிறத நான் பார்க்கிறேன். கர்த்தர் அநேகர் மேல் அக்கினியை ஊற்றுகிறத நான் பார்க்கிறேன். விடுதலை வருது உன் மேல. பலவீனங்கள் வெளியேறுது. அந்த கட்டிகள் உடையுது. நல்ல ஜெபிங்க. அந்த கட்டுகளை அறுக்கிறார். உன் அந்த காலத்தில் வெளியே கொண்டு வருகிறார். சங்கிலிகள் அறுக்கிறார். எல்லா கேன்சர் கட்டிகள் உடைகிறது. உன் நெஞ்சில் இருக்கிற கட்டிகள் உடைகிறது. உன் கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டுகள் உடைகிறது. உன் எலும்பில் இருக்கிற கட்டுகள் உடைகிறது. இப்பொழுது எல்லா முதுகில் இருக்கிற வலிகள் சுகமாக. எலும்பு வலிகள் சுகமாக. நரம்பு வலிகள் சுகமாக. புதிய அவயங்கள் உருவாக்கப்படுவதாக. கிரியேட்டிவ் மிராக்கிள்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. இல்லாத அவயங்கள் உருவாகட்டும். இல்லாத உறுப்புகள் உருவாகட்டும். இயேசுவின் நாமத்தில்
நாமத்தினாலே லமா ஷலபரகடபா. உன் உடம்புல இல்லாத உறுப்புகள் அவர் உருவாக்க வல்லவர். ஆபரேஷன் பண்ணி எடுக்கப்பட்ட உறுப்புகளை உருவாக்க வல்லவர். இயேசுவின் நாமத்தால் பெற்றுக்கொள்ள அற்புதத்தை, கிரியேட்டிவ் மிராக்கிள்ஸ் நடப்பதாக, பார்வைகள் குணமாவதாக, பார்வைகள் குணமாவதாக, நரம்புகள் சுகமாவதாக, இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் இரத்தத்தினால் கண் பார்வைகள் குணமாகிறது, கண் பார்வைகள் குணமாகிறது, ஆர்த்ரைட்டிஸ் வியாதிகள் சுகமாகிறது, முடக்கு வாதங்கள் சுகமாகிறது, நரம்பு தளர்ச்சிகள் சுகமாகிறது. கர்த்தர் உன்னை தொடுகிறார். நன்றி சொல்லுங்க, கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நான் சுகமாயிட்டேன்னு சொல்லுங்க, சுகமாயிட்டேன்னு சொல்லுங்க. எல்லா மூட்டு வியாதிகள் குணமாகிறது, மூட்டு வியாதிகள் குணமாகிறது, கை கால் எரிச்சல்கள் குணமாகிறது. அந்த ஆவிகள் ஆண்டவர் துரத்திட்டாரு, அந்த ஆவிகள் வெளியேறி ஓடுகிறது. நல்ல கைகளை தட்டி ஆவியை நிரம்புங்க. அபிஷேகத்துல கொஞ்ச நேரம் நிரம்பி ஜெபிங்க. நிரம்பு எல்லா ஒற்றை தலைவலிகள் வெளியேறுகிறது. ஒற்றை தலைவலிகள் பொல்லாத ஆவியே தேவ பிள்ளைகளை விடு. வல்லமையெல்லாம் எடுத்துட்டு ஓடு. இயேசுவின் நாமத்தால கட்டளையிடுகிறேன். சர்பத்தின் ஆவிகள், விக்கிரகத்தின் ஆவிகள், மந்திர ஆவிகள் எரிந்து சாம்பலாக கர்த்தர் அநேகரை அபிஷேகம் பண்ணுகிறார். கர்த்தர் அநேகரை அபிஷேகிக்கிறார். புதிய அபிஷேகம் வருது உன் மேல. பெற்றுக்கொள். நல்ல கைகளை தட்டி பெற்றுக்கொள். நல்ல கைகளை தட்டி ராகவலசே ரே மாமா மாமா அந்நிய பாஷையில நிரம்பி கவரகா ரே கேலே மரோதரகவா ரே கமனசே பெற்றுக்கொள் கர்த்தருடைய அபிஷேகம். இந்த இடம் முழுக்க தேவ மகிமையை நான் பார்க்கிறேன். மகிமை. இந்த இடம் முழுக்க ஒரு மேகத்தை நான் பார்க்கிறேன். மகிமை. கர்த்தருடைய வல்லமை. இனி நீ பிசாச மிதிப்ப. இனி நீ பிசாச துரத்துவ. கர்த்தர் உனக்கு வல்லு சர்ப்பங்கள் மேல அதிகாரத்தை இப்பொழுது தருகிறார். நீ சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடந்து பால சிங்கங்களை வல்லு சர்ப்பங்களை மிதிப்பாய். வாதை உன் கூடாரத்தை அணுகாது. கர்த்தர் மரணத்தை எடுத்துட்டாரு. அந்த மரணம் நீக்கப்பட்டது. விடாதீங்க. நல்ல கைகளை தட்டி ஆவியானுடைய பலத்துல எதிர்த்து நில்லுங்க. பிசாசை எதிர்த்து நில்லுங்க. அவன் வல்லமைகளை எப்பொழுது அது எரிந்து போகிறது. ஓ ராகபராஷகரே. எல்லா கர்ப்ப பித்த பையில இருக்கிற கற்கள் மறைகிறது. எல்லா பித்த பையில இருக்கிற கற்கள் மறைகிறது. கிட்னி கற்களின் இரவே வெளியே வந்துரும். கிட்னில இருக்கிற கற்களின் இரவே வெளியே வருது. அது வெளியே வருது. அது நகர ஆரம்பித்து விட்டது. கிட்னி கற்கள் சுகமாக இயேசுவின் நாமத்தில். எல்லா பைல்ஸ் வியாதிகள் குணமாவதாக. இப்போது இந்த எரிச்சல்கள் வலிகள் சுகமாகிறது. கர்த்தருடைய வல்லமை உங்களை தொடுகிறது. வியாதிகள் இருக்கிற இடத்தை ஆண்டவருடைய வல்லமை தொடுகிறது. கர்த்தருடைய கரம் தொடுகிறது. கர்த்தருடைய விரல் உன்னை தொடுகிறது. எப்பொழுது ஓ ராபா சேகே ரமாகா சரபகடா. ஜீசஸ். எத்தனை பேர் கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்றீங்க? எத்தனை பேர் ஆண்டவருடைய வல்லமையை உணர்றீங்க? கைகளை உயர்த்தி ஹalleluya ஹalleluya. எத்தனை பேர் கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார் என்ற உணர்வோடு, ஆண்டவர் என் பக்கத்துல தான் இருக்கிறார் என்ற உணர்வு எத்தனை பேருக்கு வருகிறது சிஸ்டர்? ஹalleluya. உங்களுக்கு அந்த உணர்வு இல்லை என்றால் இப்பொழுது உங்க பக்கத்தில் நிற்கிற ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உங்க ஆணி பாய்ந்த கரத்தை எடுத்து என் தலைமையில வைத்து என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க. என் பக்கத்தில் நிற்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க கரத்தை எடுத்து என் தலையை தொட்டு என்னை ஆசீர்வதித்து அனுப்புங்க ஆண்டவரே. சொல்லுங்க, ஜெபிங்க. ஆண்டவரே உங்க ஆணி பாய்ந்த கரை
சிரசின் மேல படுமாடார். அடுவதாக எல்லா சாபங்கள், பரம்பரை சாபங்கள் இப்பொழுது உமது ஒரு தொடுதலினால் என் வாழ்க்கையை விட்டு வெளியேறி போகும். வெளியேறுவதாக. அல்லாஹ் மஹாதரகாட்டே ரிபிட்டலப்ராசலப்ராட். ஜீசஸ் ஜீசஸ். ஆண்டவர் அநேகரை தொட்டு இருக்கிறார். அநேகரை கர்த்தர் விடுதலையாக்கி இருக்கிறார். அநேகருக்குள்ள சுகம் வந்திருக்கிறது. அநேகருக்குள்ள ஒரு வல்லமை வந்திருக்கிறது. அநேகருடைய சரீரத்தின் மேல ஒரு அபிஷேகம் கிரியை செய்கிறது. நீங்கள் இங்கு ஜெபித்த ஜெபம் உங்க வீட்டில் அதனுடைய பலனை நீங்கள் பார்ப்பீங்க. அதன் பலனை பார்ப்பீர்கள். வேலை ஸ்தலத்தில் அதற்கான பலனை நீங்க பார்ப்பீர்கள். எழுப்புங்கப்பா உங்க பிள்ளைகளை, எழுப்புங்கப்பா உங்க பிள்ளைகளை, எழுப்புங்கப்பா ஊழியக்காரர்களா உங்க சபையை எழுப்புங்கப்பா. ஊழியக்காரர்களாய் சபையை எழுப்புங்க. டிசைபிள்ஸ் எழும்பட்டும். இந்த சபையில எழும்பட்டும். சிஷ்யர்கள் இந்த சபைக்குள்ள எழும்பட்டும். எழும்பட்டும். இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya. எல்லாரும் கையை கீழே போட்டுட்டு எதெல்லாம் இது வரைக்கும் உங்களால செய்ய முடியல பரிசோதித்து பாருங்க. அந்த வலி இருக்குதான்னு பரிசோதித்து பாருங்க. செக் பண்ணி பாருங்க அந்த வலி இருக்குதான்னு பாருங்க. கையை தூக்க முடியலன்னா கையை தூக்கி பாருங்க. கழுத்தை அசைக்க முடியாத இருந்தவங்க கழுத்தை அசைச்சு பாருங்க. காலெல்லாம் அசைக்க முடியலன்னா காலெல்லாம் அசைச்சு பாருங்க. சோதிச்சு பாருங்க. விசுவாசம் வேணும் அதெல்லாம் செய்ய. அப்பதான் அது கிரியை செய்யும். சுகம் எப்ப கிரியை செய்யும்? நல்லா சுகமா இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் சொல்றவங்களுக்கு ஒருபோதும் சுகமாக மாட்டேன். அது இப்ப சோதிச்சு பாருங்க. அது ஹீலா இருக்குது பாருங்க. ஆண்டவர் அந்த இடத்தை தொட்டு இருக்கிறார். ஒரு வல்லமை இறங்கி இருக்குது. கண் பார்வை சரியா இல்லைன்னா பைபிள் எடுத்து இப்ப வாசிச்சு பாருங்க. அந்த பார்வை ஏதாவது வந்திருக்குதான்னு பாருங்க. சோதிச்சு பாருங்க. கையை காலை அசைச்சு முதுகு வலியெல்லாம் எப்படி இருக்குது கொஞ்சம் சோதிச்சு பாருங்க. சோதிக்கிறீங்களா இல்லையா? எத்தனை பேர் பெட்டரா ஃபீல் பண்றீங்க? எத்தனை பேர் ஏதோ ஒன்று எனக்குள்ள நடந்திருக்குது பாஸ்டர்? உண்மையா சொல்லணும். கையை கீழே போடுங்க. சோதிச்சு பார்த்தவங்க கைகளை உயர்த்தி சொல்லுங்க. என் உடம்புல இப்போ ஏதோ ஒரு மாற்றம் நடந்திருக்குதுன்னு சொல்றவங்க, என் உடம்புல ஏதோ ஒரு மாற்றம் இப்போ எனக்கு தெரியுது, அந்த வலி இல்லை, அந்த வலி இல்லைன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்துங்க. இந்த வலி இப்போ என் உடம்புல இல்லை. நீங்க மட்டும் அப்படி முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. ஒரு வார்த்தையில் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி மகிமைப்படுத்துங்க. ஒரு வார்த்தையில் வாங்க. அந்த மைக் ஆன் பண்ணுங்க. ஒரு வார்த்தையில் தவறுங்க. சில நேரங்கள் கர்த்தர் உங்களுக்கு செய்த அற்புதத்தை நீங்க சாட்சி சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தாத பட்சத்தில் நீங்க பெற்றுக்கொண்ட அற்புதத்துக்கு மகிமை கிடையாது. ஆண்டவர் உங்க அநேகரை தொட்டு இருக்கிறார், அநேகரை விடுதலையாக்கி இருக்கிறார். நிறைய பேர் இங்க ஹீல் ஆயிட்டீங்க. இப்ப ஹல்லேலூயா. அதை நீங்க சாட்சி சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். சுருக்கமா சொல்லணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் வந்து பார்த்தீங்கன்னா 2020 சர்ஜரி பண்ணியிருக்கேன். பேக் பெயின் வந்து டிஸ்க் பல்ஜ் ஆகி சர்ஜரி பண்ணியிருக்கேன். என்னால் சேரில் கோர முடியாது. நான் வந்து பில்லோ தலைகாணி வச்சு தான் கோந்துட்டு இருக்கேன். என் வீடு வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷமா வந்து என்னால் சேரில் எதையுமே மைக் வால்யூம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க பிரதர். 2 வீலர் ஓட்ட முடியாது, காரில் தான் ஓடிட்டு இருக்கேன். என்னால் வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 நாளாக அந்த பில்லோ வச்சு தான் கோந்துட்டு இருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சுத்தமாக எனக்கு வழியே இல்லை. இப்போ என்னால் இந்த மாதிரி குமிய முடியாது. நான் 5வது மாதம் பாஸ்டருடைய வீடியோ பார்த்து ஜெபம் பண்ணேன். சொல்லுங்க. பாஸ்டர் வந்து 5வது மாதம் அவரோட நம்பர் எடுத்து நான் ஒரு ஃபோன் பண்ணி பேசிட்டு ஃபஸ்ட் டைம் எனக்கு ஜோம் பண்ண. அந்த மாதிரி நான் பேக் பெயின் சர்ஜரி பண்ணியிருக்கேன். என்னால் பயங்கர வலி தாங்க முடியல. அவர் பாஸ்ட் எனக்கு ஒரு 7 நிமிஷம் எனக்கு ஜோம் பண்ணார். அப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விடுதலை கிடச்சிது. நான் அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வலி இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ இந்த கூட்டத்தில் இப்போ வந்த பிறகு பார்த்தீங்கன்னா என்னால் சேரில் குறைய முடியாது. என்னால் நான் பில்லோ வச்சா தலைகாணி வச்ச சேரில் கோந்துட்டு இருக்கேன். கர்த்தனுக்கு சுகம் கொடுத்துருக்காரு. என்னால் கீழே கும்பிய முடியாது, எந்திரிக்க முடியாது, வெயிட் தூக்க முடியாமல் இருந்தேன். நான் இன்னைக்கு கும்பியவே மாட்டேன். நான் ஹல்லேலூயா. கோடி ஸ்தோத்திரம். எத்தனை வருடங்களா உங்களுக்கு எப்போ ஆக்சிடென்ட் ஆச்சு? எப்போ ஆக்சிடென்ட் ஆச்சு? ஆக்சிடென்ட் எதுவும் ஆகலைங்க. நான் சார் பேக் பெயின் வந்து எனக்கு பேக் பெயின் அந்த 2 வீலர்ல. ஓகே. எவ்வளவு வருஷமா கஷ்டப்பட்டீங்க? இப்போ 3 வருஷமா சர்ஜரி பண்ணியிருக்கேன். 3 வருஷமா சர்ஜரி பண்ணி குனிய முடியாத இருந்த அவரை ஆண்டவர் சுகமாக்கிட்டார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. God bless you. God bless you. சுருக்கமா அப்படி சொல்லுங்க சாட்சி. என்னோட காலில் வந்துங்க நம்ம வந்து வெரிகோஸாக இருந்து வலி ஒரு எப்பொழுது நைட்டு வேலைக்கு போயிட்டு வரும்போது எப்போ நிற்க முடியாது. என்னால் கால் வந்து அதிகமாக எரிச்சலாக இருக்குது. அப்படியே ஒரு தீ போட்டு எரிக்கிற மாதிரி எரிச்சலாக இருக்குது.
நான் இப்போ அதிகமாக நல்லா ஆண்டவரை ஜெபம் பண்ணும்போது என்னுடைய கால் வலி இப்போ எதுவுமே இல்லை. எனக்கு காலுக்கு பரிபூர்ண விடுதலை கொடுத்ததுக்காக இயேசுவுக்கு கோடான கோடி அவருக்கு கால்களில் வெரிகோஸ் வெயின் இருந்ததுனால அது பயங்கர எரிச்சல். இப்போது கர்த்தர் அதை சுகமாக்கியதாக அவர் சொல்லுகிறார். இப்போ அவருக்கு என்ன இருக்குது? இப்போ அங்கே வலி இருக்கா? சரி. அவ்வளோ பெருசாக வீங்கி இருந்ததா? இப்போ அது குறைஞ்சிடுச்சா? மைக்கில் சொல்லுங்க. என்னோட கால் நரம்புகள் அதிகமாக வீங்கி இருக்கு. அந்த வீக்கமெல்லாம் எல்லாம் சுத்தமாக எடுத்து அந்த எரிச்சல் எல்லாமே எடுத்து இந்த எரிச்சல் வீக்கெல்லாம் குறைஞ்சிடுச்சு. சுகமாக இருக்குது. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. கர்த்தர் எவ்வளோ அற்புதம் செஞ்சுறாரு பாருங்க. நல்ல தகப்பன், நல்ல ஆண்டவர். பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். எனக்கு 2 வீலர் ஓட்டிட்டு இருந்தேன்னா ரொம்ப வருஷமாக ஓட்டிட்டு இருந்ததுனால பேக் பெயின், நெக் பெயின் இருந்துச்சு. அது ஸ்பாண்டிலைட்டிஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட்டு போயிட்டு இருந்தது. கழுத்துக்கு அந்த காலரெல்லாம் வச்சுருந்தேன். அது ஒரு கட்டுன்னே தெரியல. நேற்று கூட நான் பின்னால் தான் உட்காந்துருந்தேன், உட்காரவே முடியல. இடையில போய் வெளியே போய் நின்றுட்டு இருந்தேன். கழுத்து வலியாக இருந்துச்சு, உட்கார முடியல. ஆனால் இன்றைக்கி நான் நேரத்தில் 5:30 மணிக்கெல்லாம் வந்து ஃப்ரண்ட் ரோவில் வந்து உட்காந்து ஆண்டவரை துதிச்சேன். இப்போ ப்ரேயர் டைமில் இந்த கழுத்து வலி, முதுகு வலி, இடுப்பு வலி எதுவுமே இல்லை. எவ்வளோ வருஷமா இருந்தது உங்களுக்கு? ஒரு 36 வருஷமாக நான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறேன். அதனால் அந்த எவ்வளோ வருஷமா அந்த பெயின் இருந்தது உங்களுக்கு? பெயின் ஒரு 10-15 வருஷமாகவே இருந்துச்சு. 15 வருஷமா இருந்த வலியை கர்த்தர் குணமாக்கி இருக்கிறார். ஆமாம். அவங்களுக்கு அந்த கழுத்து வலி, முதுகு வலி இப்போ இல்லை. கர்த்தருடைய நாமத்தை கைகளை தட்டி நல்லா மகிமைப்படுத்துவோம். God bless you. வாங்க. என் பேர் காவியா. நான் வந்து ரொம்ப பதட்டத்தோட எனக்கு லோ ப்ரெஷர் வந்து எனக்கு 22 வயசு ஆகுது. நான் 3 நாளாக மாத்திரை வாங்கி சாப்பிட்ருக்கேன். ஜிஹெச்லேயும் பார்த்துட்டேன், கிருஷ்ணா டாக்டர்லையும் பார்த்துட்டேன். அவங்க வந்து சொல்கிறாங்க உங்கள் பொண்ணுக்கு வந்து எதுவுமே பண்ண முடியாது, இப்படி தான் இருக்கும், உங்கள் பொண்ணை வந்து நீங்கள் பெங்களூர் ஹாஸ்பிட்டலில் தான் பார்க்கணுன்னு சொன்னாங்க. எனக்கு வந்து நிற்க முடியல, ஒரு இடத்துல உட்கார முடியல, கைகாலாம் வலி, ஒரு மாதிரி பதட்டத்தோட ஹார்ட் பீட் எப்படி துடிச்சிட்டு ஒரு மாதிரி மூச்சு விடலாம முடியாமல் இருந்தேன். இப்போ வந்து இங்கே ஜாம் பண்ணோடனே எனக்கு எல்லாமே போச்சு, ஒரு க்யூராக இருந்துச்சு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எப்படி இருந்தேன்னா முதல்ல அப்படியே ஆகிட்டேன். எவ்வளோ நாளாக உங்களுக்கு என்ன இருந்தது? இது பார்த்தீங்கன்னா 1 மந்த்தாக இருந்தது எனக்கு. 1 மந்த்தாக மாத்திரை சாப்பிட்டு இருந்தேன் நான். தலை சுத்தல், லோ ப்ரெஷர் வந்து ஹார்ட் பீக்கெல்லாம் இதாக இருந்துச்சு. அவங்க வந்து உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் பெங்களூர் ஹாஸ்பிட்டலில் போய் பணம் கட்டி தான் பார்க்கணும்னு சொன்னாங்க. இங்கே வந்து ஜெர்மனிலேருந்து எனக்கு வந்து பியூராக குணமாயிடுச்சு. இப்போ எல்லாம் நீங்கள் நல்ல பலனா உணர்றீங்க. சமாதானமாக பணம் இல்லாத கர்த்தர் குணமாக்குவார். God bless you. God bless you. God bless you. God bless. மைக்கை கொடுங்க. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க. காலையில் நான் வீட்டுக்கு போனேங்க. இன்றைக்கி 9 மணிக்கு பின்னால் தொட்டியில் போய் தண்ணி மோக்கலான்னு போனோம். போனங்காட்டிக்கு பையனும் நானும் போனோம். ஒரு 10 குடம் தண்ணி சமந்தேன். எடுத்து பின்னால் கடைசியில் ஒரு 4 குடம் மோக்கும்போது என் 2 இடுப்பும் பிடிச்சிருச்சு. அப்படியே பிடிச்சது, கையங்காலெல்லாம் வலி வந்துருச்சு, அடி வயிறெல்லாம் எனக்கு வலி வந்துருச்சு. இப்போ நான் ஜவிக்கும்போது, பாஸ்டர் ஜவிக்கும்போது நான் கண்ணை மூடி ஜவிச்சேன். எனக்கு இப்போ வலி எல்லாம் இல்லைங்க, நல்லா இருக்குது. வெரி குட், வெரி குட். முதுகு வலி எல்லாம் கர்த்தர் குணமாக்கிட்டார். God bless you. God bless you. வாங்க. செக் பண்ணி பாருங்க, மற்றவர்கள் செக் பண்ணி பாருங்க, உங்க சரீரத்தை சோதிச்சு பாருங்க. ஆண்டவர் அநேகரை இப்ப சுகமாக்கி கொண்டிருக்கிறார். சாட்சிக்கு முன்னாடி வாங்க. இடுப்பு வலி, கழுத்து வலியோடு வந்த நான். எனக்கு எந்த நாளும் வலி இல்லை. இன்னைக்கு மட்டும் இந்த வலி எனக்கு இங்கே ஆலயத்துக்கு வரும்போது உள்ள இருந்தது. ஆராதனை வேலை ஆண்டவர் என்னை தொட்டு சுகமாக்கினார். கழுத்து வலி, முதுகு வலியில இருந்து கர்த்தர் தொட்டு சுகமாக்கிட்டார். God bless you. வாங்க. கர்த்தரோட பரிசுத்த ஸ்தோத்திரம். நான் ரொம்ப வருஷமாக ரொம்ப முதுகு வலி, எனக்கு 2 மொட்டுங்காலும் ரொம்ப வலியாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போகும்போது கத்திரக்கட்டு முறையிட்டு அழுதுட்டு தான் வேலைக்கு போவேன். ஆனால் இப்போ பாஸ்டர் ஜெபிக்கும்போது என்னோட உள்ளத்தில் என்னமோ வந்து அந்த இறங்கிருச்சு. அதுதான் எனக்கு தெரியும். இப்போ எனக்கு அந்த வலி இல்லை, கால் வலி இல்லை, எதுவுமே இல்லை. நான் பார்த்துட்டு தான் வந்தேன். நல்லா இருக்கேன். ஆமாம். எவ்வளோ வருஷமா அந்த வலி இருந்தது? ரொம்ப வருஷமா இருக்கு. ரொம்ப வருஷமா இருந்த முதுகு வலி, கால் வலி, ஆராதனைக்கு பிறகு அது இல்லை, ஜெபத்துக்கு பிறகு அது இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ரொம்ப நாளாகவே இந்த கழுத்து வலி, தேய்மானம், முதுகு வலி, கால் வலியாக இருக்கு. இப்போ அது கொஞ்ச நேரத்தில் அது சரியானது. ஆண்டவருக்கு கிருபை. ரொம்ப வருடமா இருந்த கழுத்து வலி, முதுகு வலி, கால் வலி கொஞ்ச நேரத்தில் கர்த்தர் சுகமாக்கிட்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. வாங்க சீக்கிரம். மற்றவங்க சோதிச்சு பாருங்க, வயிற்று வலி என்னென்ன வலியோடு இருக்கீங்க அதை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்க. எனக்கு வந்து 1 வருஷமா அந்த கை சவ்வு ஏதோ விளையிருச்சு. டாக்டர் சொன்னார் 2000 ரூபா, ஒரு இன்ஜெக்ஷன் 2000 ரூபா.
இந்த இன்ஜெக்ஷனை போட்டுட்டு நீ வேலைக்கு போகக்கூடாது, நீ வீட்டில் தாம்மா இருக்கணுன்றாங்க. நானும் வந்து வேலைக்கு தான் போவேன், என்னால் முடியாது, கை கடைச்சல் தாங்கவே முடியாது, இந்த கால் வலி என்னால் முடியாது. இப்போ பாஸ்டர் ஜெபிச்ச பிறகு எனக்கு வந்து இந்த கழுத்து வலி, இந்த கை மதப்பு எல்லாமே நல்லாயிருச்சு, பூர்ணமாக குணமாயிருச்சு. ஆனால் கோடி நன்றி சொல்லுங்கள். இந்த கை எவ்வளோ நாளா உங்களால் தூக்க முடியல? எல்லாமே நல்லாயிருச்சு. இந்த கை எவ்வளோ நாளா தூக்கவே முடியாது, இப்போ தூக்க முடியாத கையை தூக்க முடியுது. சக்காயிருச்சு, இந்த சவ்வு இதை தேய்மானம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க டாக்டரு. இப்போ எதுவுமே இல்லை. இப்போ ஜெபத்தில் பண்ண பிறகு இப்போ நல்லா தூக்கி நல்லா செய்யும்படியாக கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சாரு. கோடி நன்றி தகப்பனே. இப்போ கையை தூக்கினா வலி இல்லை, கையை தூக்கி காட்டுங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் சுகமாக்குகிற தெய்வம். பிரைஸ் தி லார்ட். எனக்கு லாஸ்ட் 1 இயர் வந்து பேக் பெயின், மைக்ல சொல்லுங்க. பேக் பெயின், ஷோல்டர் பெயின் லாஸ்ட் 1 இயர் இருந்தது. இப்போ நீங்க ப்ரே பண்ணது எனக்கு கியூர் ஆயிடுச்சு. கியூர் ஆயிடுச்சு. அந்த பேக் பெயின், ஷோல்டர் பெயின் இப்போ இல்லை. வெரி குட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். வெரி குட். வாங்க. ஜீசஸ். கர்த்தர் நாமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு இந்த 1 வாரமாக உடம்புல இந்த முட்டியில் வலி இருந்தது. டாக்டர் காமிச்சிட்டு இருந்தேன். ஆனால் டாக்டர் காமிக்கும் போது முட்டியிலிருந்து இடுப்புக்கு வருது, அது சில சமயம் குதிக்காலில் வருது, மாறி மாறி வலி வந்துட்டு இருந்தது. ஆனால் மாத்திரை எடுத்து இது பண்ணிருந்தா, இருந்தாலும் அந்த முட்டியிலிருந்து வலி இடுப்புக்கு வந்து இருக்குது. ஆனால் இன்றைக்கி இதில் ஜெபிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடுப்பில் இருந்த வலியெல்லாம் மறைஞ்சு இப்பொழுது எனக்கு சோதித்து பார்க்கும்போது பரிபூர்ண விடுதலையாக இருக்கிறது. ரொம்ப சந்தோஷம். கர்த்தருடைய நாமம் மகிமை பெறட்டும். ஆமென். எழுந்து நிற்போம், எழுந்து நிற்போம். என்ன உட்காந்துட்டீங்க? அடடே, உட்காந்துட்டீங்களே. சரி, உங்கள் கட்டிகள் இருக்கிற இடத்துல கைகளை வச்சு சோதிச்சு பாருங்க. ஆண்டவர் சொன்னார், எனக்கு நிறைய கட்டிகளை நான் மறைந்திருக்க பண்ணுகிறேன், கட்டிகளை மறைந்து போக பண்ணுகிறேன்னு கர்த்தர் சொன்னார். உங்கள் கட்டிகள் இருக்கிற இடத்துல இப்போ கை வச்சு டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஹல்லேலூயா. டெஸ்ட் பண்ணி சோதிச்சு பாருங்க. இன்றையிலிருந்து சிலருக்கு துளிர், உங்களுடைய சுக வாழ்வு துளிர்க்க ஆரம்பிக்கிற. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்துங்க. நான் 1 நிமிஷம் ஜெபம் பண்ணி பிரதர்கிட்ட நான் மைக்கை கொடுத்துட போகிறேன். 1 நிமிஷம் நான் ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரே, அந்த பிள்ளைகள் இன்னும் யார் யாருக்கெல்லாம் சுகம் வரலையோ, விடுதலை வரலையோ, அந்த கட்டிகள் என்ன இருக்கிறதோ, இப்போ அந்த ஊழியக்காரனாகிய நான் அதிகாரத்தோடு இப்போ நான் அந்த கட்டிகளுக்கு நான் கமெண்ட் பண்ணுகிறேன். அந்த கட்டி அந்த இடத்துல இருக்கக்கூடாது. அந்த கட்டிகள் அந்த உடம்புல, அந்த மார்பக பகுதியில், தலைக்குள்ள, அந்த நரம்புகளுக்குள்ள, அந்த முதுகுல எங்கேயுமே இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால் அந்த கட்டிகளை இப்போ நான் சபிக்கிறேன். அது மறைந்து போகட்டும். லாபா ஹாத ராக டாபா. முத பிள்ளைகள் வீட்டுக்கு போகிற வழியிலே சிலருக்கு கர்த்தர் சுகமாக்குவதாக சொல்லுகிறார். நீங்க வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைப்பதற்கு முன்பதாக அந்த நரம்பு வியாதிகள் குணமாயிடும். உங்க கண் பார்வை தெளிவா தெரிய ஆரம்பிச்சது. இயேசுவின் நாமத்தில் சுகத்தின் வல்லமை உமது பிள்ளைகள் மேல நான் கட்டவிழ்க்கிறேன். ஆண்டவரே, அந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆமென். God bless you. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகரை ஆண்டவர் இன்றைக்கு விடுதலை பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. அநேகரை சாபக்கட்டிலிருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்கியிருக்கிறார். அநேகரை மரணக்கட்டிலிருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்கியிருக்கிறார். வியாதியின் கட்டிலிருந்து விடுதலை ஆக்கியிருக்கிறார். கட்டுகளிலிருந்து விடுதலை ஆக்கின தேவாதி தேவனுக்கு மீண்டும் ஒரு முறை கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நாளைக்கு இதே இடத்துல காலை 8 மணிக்கு பரிசுத்த ஆராதனை நடைபெறும். ஒருவேளை நீங்கள் வெளியூர்லேருந்து இந்த ஆராதனைக்கு வந்திருப்பீர்களானால் நீங்கள் காலையில் அந்த ஆராதனையில் வந்து கலந்து கொள்ளுங்கள். இதுவரையிலும் நான் ஆராதனைக்கு எங்குமே போகலை. முதல் முறையாகத்தான் நான் அந்த இடத்துல வந்து ஆண்டோடைய வசனத்தின் மூலமாய் கர்த்தனை தொட்டார், என்னை வியாதியை சுகமாகி விட்டது, நான் நன்றாக இருக்கிறேன் என்று சொல்லுவீர்கள் இருப்பீர்களானால் நாளை காலையில் எங்களோடு வந்து நீங்கள் ஆராதனையில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம். அது மட்டுமல்ல, பண்டிகையின் கடைசி நாளாகிய நாளை மாலையில் 6 மணி அளவில் விசேஷித்த இந்த விடுதலை முகாம் நடைபெறும், கூட்டங்கள் நடைபெறும். எனவே நீங்கள் அநேகர் முன்கூட்டியே வந்து இதில் நீங்கள் பயன்பெற உங்களை அன்போடு அழைக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் நம்முடைய மத்தியில் இருக்கிற கிறிஸ்தாஸ் ஐயா, பாஸ்டர் கிறிஸ்தாஸ் அவர்கள் முன்பாக வந்து கடைசியாக நாம் ஜெபிக்க கேட்டுக்கொள்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஜெபிப்போம்.
நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 2வது நாள் கூட்டத்தை பண்டிகையை நீங்கள் ஆசீர்வதித்து கொடுத்த உடைய மகா பெரிய கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த வேளையில் கூட விசேஷமாக உங்களுடைய அருமையான ஊழியக்காரனை வல்லமையாக எடுத்து உபயோகப்படுத்தி அநேகருடைய கட்டுகளிலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்தீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உடல் உபாதையில், வேதனையில், வலியில் இருந்த மக்கள் அனைவரையும் நீங்கள் விடுதலை ஆக்கினீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இன்றும் சுகமளிக்கிறவராய் இருக்கிறபடியினாலே அவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க. நாளைய தினத்தில் நடக்கிற கூட்டங்களை நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். யாவரும் வந்து அதில் பங்கு பெற்று இன்னும் பல அற்புதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லா காரியத்திலும் கிருபையின் கரம் இருக்கட்டும். இந்த ராத்திரி வேளையில் எங்களோடு கூட இருங்க, ஆசீர்வதிங்க. எல்லா துதி கன மகிமை அனைத்துமுக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்ம அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்கள் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தனியாக ஜெபம் பண்ண விரும்புகிறவர்கள் நீங்கள் வரிசையாக தயவு செய்து வந்து நீங்கள் பொறுமையோடு ஒவ்வொருவருக்கும் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் பொறுமை காக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.